ஹல்லேலூயா. சரி, ஆராதனை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆராதனை என்பது ஒரு யுத்த ஆயுதம். ஆராதனை என்பது என்னது? ஒரு யுத்த ஆயுதம். பக்கத்தில் சொல்லுங்க, ஆராதனை ஒரு யுத்த ஆயுதம். என்ன என்ன யுத்தம்? நம்ம எல்லாருக்கும் ஒரு யுத்தம் இருக்கு. என்ன யுத்தம்னா, பிசாசோட நமக்கு என்ன இருக்கு? ஒரு யுத்தம் உண்டு. ஏன்னா என்ன சொன்னார்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? இந்த உபத்திரத்தை நமக்கு தருகிறது யாரு? சொல்லுங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேற ஒன்றுக்கும் அவன் வரான். ஸோ அவன் வேலை அழிக்கிறது, திருடுறது, கொல்றது. இதுதான் உபத்திரம் நம்ம வாழ்க்கையில். இதுதான் என்னது? சந்தோஷத்தை கெடுக்கிறது, சமாதானத்தை அழிக்கிறது, பொருளாதாரத்தில் கை வைக்கிறது. ஸோ நமக்கு ஒரு யுத்தம் இந்த பூமியில் இருக்கிறது. அந்த யுத்தம் யாரோடு இருக்குதுன்னா, சாத்தானோடு இருக்கிறது. அதுவும் நான் ஒன்று சொல்கிறேன் கவனிங்க, சாத்தானோடு நேரடியாக இல்லை, அவன் தந்திரங்களோடு நமக்கு இருக்கிறது. என்னத்தோடு நமக்கு இருக்குது? தந்திரங்கள். ஏன்னா சாத்தானுடைய எல்லா வல்லமைகள் உரியப்பட்டுறது பட்டாயிற்று. இப்போ என்னன்னா, அவன் தந்திரமாய் செயல்படுகிறான். என்னவா செயல்படுறான்? இப்போ அவனோட தந்திரங்களை நம்ம எதிர்த்து நிற்கணும். ஸோ அந்த தந்திரங்களை எதிர்த்து நிற்க நமக்கு பலன் தருகிற ஒரு யுத்த ஆயுதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆராதனை. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, ஆராதனை ஒரு யுத்த ஆயுதம். ஸோ நல்லா கவனிங்க, நமக்கு ஒரு போராட்டம் இருக்கு, நமக்கு ஒரு பிசாசோட ஒரு பிரச்சனை இருக்கு. நான் நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்த சொல்றேன். உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பொருளாதாரம் அடிபட்டுக்கிட்டே இருக்குன்னா, அந்த பொருளாதாரத்துக்கு பின்னாடி ஒரு சத்துருவோட வேலை இருக்கு. தொடர்ந்து கடல்ல விழுந்துகிட்டே இருக்கீங்கன்னா, அந்த கடனுக்கு பின்னாடி ஒரு சத்துருவோட ஒரு ஆவி இருக்கு. தொடர்ந்து உங்க சரீரத்தில் ஒரு வியாதி வந்துகிட்டே இருக்குன்னா, அந்த வியாதிக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒரு சத்துருவோட வேலை இருக்கு. தொடர்ந்து உங்க குடும்பத்தில் பிரிவினை வந்தாயிட்டே இருக்குது, சண்டை வந்துகிட்டே இருக்குன்னா, உங்க குடும்பத்துக்கு பின்னாடி பிரிவினையை உண்டு பண்ணுகிற ஒரு ஆவி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து ஏதோ ஒரு விஷயத்தை நிமித்தம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கெடுக்கும்படியா சில ஆவி செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. சரி, இப்போ என் வாழ்க்கையில இப்படி வித்தியாசமான காரியங்கள்ல வித்தியாசமான ஆவி செயல்படுது. அப்ப நான் இந்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கணுமா? இந்த ஆவியை அழிக்கிறது தான் ஒரு விசுவாசியோட கோலான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இல்லை. உங்களை எதிர்த்து நிற்கிற பிசாசை நீங்கள் அழிப்பது உங்களுடைய நோக்கம் அல்ல. மாறாக ஒரு தேவப்பிள்ளையோட நோக்கம் என்னவா இருக்கணும்னா, 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்ப தேவகுமாரன் வெளிப்பட்டதுக்கு காரணம் என்ன? இப்ப ஒரு விசுவாசியா அப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க கவனம் பிசாசோட கிரியையை அழிப்பதா அல்லது தேவகுமாரனா வெளிப்படுவதா? சொல்லுங்க. ஒரு தேவகுமாரன் வெளிப்பட்ட போது வசனம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகள் தானாய் அழிந்தது. அப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இன்றைக்கு சபையாய் நாம் தேவகுமாரர்களாய் எழும்புவோமானால், குழந்தை கிறிஸ்தவர்களாய் அல்லாமல், என்னவா இல்லாமல், குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன், சிந்திச்சேன், செயல்பட்டேன், எல்லாம் பண்ணினேன். ஆனா வசனத்துல பவுல் எழுதுறாரு, நீ புருஷனான போதோ என்ன ஆன போதோ, அந்த புருஷனான போதோ என்பது ஒரு மெச்சூர் ஸ்டேட். என்ன ஸ்டேட்? ஒரு முதிர்ச்சி. ஒரு கிறிஸ்தவத்துல ஒரு முதிர்ச்சி, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சி. அததான் ரோமர்ல பவுல் எழுதுகிறார், இந்த ஏக சிருஷ்டியும் தீவிரித்து ஒன்று வருவதற்காய் காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஏக சிருஷ்டியும் ஒரு காரியத்துக்கு காத்துட்டு இருக்கு. எதுக்கு காத்துட்டு இருக்கு? தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு. யார் வெளிப்படுவதற்கு? அவர் பாலகனாய் பிறந்தார், ஆனா என்னவாய் கொடுக்கப்பட்டார்? பாலகனா அவரால் ஒண்ணும் பண்ண முடியல. பாலகன் செங்கடலை திறக்கல, பாலகன் மரித்தோன உயிரோடு எழுப்பல, பாலகன் குருட்டு கண்ணை திறக்கல, பாலகன் செவிட்டு கண்ணை திறக்கல, ஆனா குமாரன் திறந்தார். ஏன்னா குமாரத்துவம் என்பது ஒரு முதிர்ச்சியை காட்டுகிறது. குமாரன் என்பது என்னத்தை காட்டுகிறது? ஒரு முதிர்ச்சியை காட்டுகிறது. நல்ல கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில பிசாசை அழிப்பது ஒரு கிறிஸ்தவனுடைய நோக்கம் அல்ல. அது ஒரு விசுவாசியுடைய டார்கெட் அல்ல. மாறா ஒரு விசுவாசியுடைய டார்கெட்டா எது தெரியுமா இருக்கணும்? நான் இயேசுவை போல இந்த பூமியில ஒரு முதிர்ந்த குமாரனா நான் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. குழந்தைக்கு இருக்கிற சுவாபம் என்ன? சண்டை, போட்டி, பொறாமை, விரோதம், வஞ்சகம், இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் அந்த ஆவி வாழ்க்கையில செயல்பட்டுட்டு தான் இருக்கும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, மன்னியாம, விட்டு கொடுத்தல் இல்லாதது, ஐக்கியம் இல்லாதது, ஒப்புரவு இல்லாதது, புரியுதா நான் சொல்றது? அன்பு இல்லாதது, ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளாதது, ஒருத்தரை மன்னிக்காதது, இந்த மாதிரியான குழந்தைத்தனமான வாழ்க்கைக்கு நீங்க இடம் கொடுக்க உங்க வாழ்க்கையில பிசாசு ஆவி சும்மா பூந்து விளையாடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்க வாழ்க்கையில சில பதில பிசாசு அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க இன்னும் குழந்தை விசுவாசியா இருக்கிறது தான். என்ன குழந்தை விசுவாசம்? என்னது? மன்னிக்காதது. ஏன்னா என்ன சொல்றாரு? மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி. பக்கத்துல பார்த்து கேளுங்க, மாம்சத்துல இருக்கிறதுக்கும்
கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையா இருக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படாதவனுக்கும் ஒரு குழந்தை கிறிஸ்தவனுக்கும் எந்த வித்தியாசமும்? எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்கிருச்சு? ஒரு மாம்சத்தில் இருக்கிறவனுக்கும் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையா இருக்கிறவனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ரட்சிக்கப்படாதவனுக்கும் ரட்சிக்கப்பட்ட குழந்தைக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. வாசிங்க தொடர்ந்து. கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி, கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால். ஹல்லேலூயா. இப்ப குழந்தைக்கு என்னலாம் இருக்கா? குழந்தைக்கு என்னலாம் இருக்கா? பொறாமை, வாக்குவாதம், பேதம். நான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு, இப்படிப்பட்ட செயல்களுக்கு உங்க குடும்பத்தில் நீங்க இடம் கொடுத்தா கண்டிப்பா பிசாசு ஆவி உள்ள பூந்து பல பகுதியை அடிச்சு தொலையும். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, நீங்கள் பிசாசை மேற்கொள்வது உங்களுடைய நோக்கம் அல்ல, நீங்கள் குமாரனாய் மாறுவது தான் உங்க நோக்கம். என்னவாய் மாறுவது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதிர்ச்சி அடைங்க, வளருங்க. எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க, எதை விடணுமோ அதை விட்டுருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் இந்த சப்ஜெக்ட் எடுத்து உங்கள்கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. அது ஏன்றத நிச்சயமா இன்னைக்கு முடிவில் நீங்க அதை தெரிஞ்சுப்பீங்க. நல்லா கவனிங்க. பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே யார் வெளிப்பட்டா? அப்ப தேவகுமாரன் வெளிப்பட்டா என்ன அழிஞ்சிரும்? தேவகுமாரன் வெளிப்பட்டா என்ன அழிஞ்சிரும்? இப்ப தேவகுமாரனாய் நான் எழும்புவது எப்படி? இயேசு பிதாவை அறிந்தது போல். யாரு? இயேசு பிதாவை அறிந்தது போல் நான் அறிவது குமாரத்துவமா இருக்கிறது. எது குமாரத்துவமா இருக்கு? இயேசு ஒரு விதத்துல பிதாவை அறிஞ்சு வச்சிருந்தாரு பாருங்க. அந்த அறிவு இயேசுவை எப்படி செயல்பட வச்சுச்சுன்னா, இயேசுவை காரி துப்புறான். என்ன செய்யறான்? இயேசுவை காரி துப்புறான். இயேசுவை பார்த்து இவன் விபச்சாரத்துல ஒருத்தவன்றான், இவன் வேசின்றான், இவன் பாவிலின் சிநேகிதன்றான், என்னென்னமோ மேட்ரு இயேசுவை பார்த்து சொல்லும் போது இவர் திருப்பி அவனை பார்த்து ஒரு கூலா அவனுக்கு கூட ரிப்ளை சொல்லல. இவர் என்ன சொல்றாருன்னா, என்னை குறித்து சாட்சிடுகிறவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை குறித்து சாட்சிடுகிறவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து சொல்லுகிற சாட்சியே மெய்யான சாட்சியா இருக்கிறது. சிலுவையில கூட ஒருத்தன் ஏறி அடிக்கிறான், சிலுவையில கூட எல்லாம் அவரை கொலைசைன்னு கத்தும் போது கூட இவரோட ரிப்ளை என்ன தெரியுமா? பிதாவே, இவர்கள் செய்யறது என்னன்னு அறியாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இவங்க பாவங்களை என்ன பண்ணுங்க, மன்னிங்க. எங்கங்க எப்படிங்க அவருக்கு சிலுவை பரியந்த இப்படிப்பட்ட ஹார்ட் இருந்ததுக்கு ரீசன் என்னன்னா, அவர் பிதாவை நன்கு அறிந்தவராய் இருந்தார். எப்படி அறிந்தவராய் இருக்கிறார்? தம்பி, நீ என்ன சிலுவையிலேயே கொண்டு போய் வச்சு இந்த மாம்ச சரீரத்தையே நீ அழிச்சாலும் இதை மீண்டும் உயிரோடு கூட எழும்பி வர செய்ய என் பிதா வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ என் சரீரத்தை சுட்டரித்தாலும் மீண்டும் என்னை உயிரோடு கூட எழுப்புகிற ஒரு பிதா எனக்கு இருக்கிறார். நீ என்னை பத்தி என்ன தப்பு தப்பா பேசினாலும் சகலவற்றுக்கும் மேல் என்னை எழும்பி அமர செய்கிற ஒரு பிதா எனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. செஞ்சாரா செய்யலையா? கடைசி மட்டும் இயேசு தன்னை தாழ்த்தினார். நடந்தது என்ன? வானோர் பூதலத்தோர் பூமியில் முழங்கால் யாவும் முட்டங்கும்படியாய் பிதா எப்பேருக்கும் மேலான நாமத்தை இயேசுக்கு கொடுத்து அதே இயேசுவை அவரை அடித்த சகல பேர் நடுவில் உயர்த்தி அவர் நிறுத்தினார். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் தான் ஒரு முதிர்ச்சி வாழ்க்கை. நீ என்ன வேணா என்னை பற்றி பேசிட்டு போ, நீ என்ன வேணா நான் பண்ணிட்டு போ, நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா உன் வாயிலிருந்து வர வார்த்தையை வச்சு நான் திருப்பி ரிப்ளை கொடுக்க போகிறதில்ல. என்னை பற்றி ஒரு நல்ல சாட்சி கொடுக்குற பிதா எனக்கு இருக்கிறார். என்ன ஆசீர்வதிக்கிற ஒரு பிதா எனக்கு இருக்கிறார். என்ன உயர்த்துற ஒரு பிதா எனக்கு இருக்கிறார். இந்த அறிவு தான் நான் சொல்றேன் ஒரு முதிர்ச்சி. ஹல்லேலூயா. இப்போ ஒரு வசனத்தை கவனிங்க. மத்தேயு 12:28 சொல்லுது, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். என்ன ஆவியினாலே? தேவனுடைய ஆவியினாலே. தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ப்ரொக்ரஷனை நல்லா கவனிங்க. நம்முடைய கோல் என்ன? குமாரனாய் நாம் வெளிப்படணும். ஸோ நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 4 மேட்டரை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இயேசு பிதாவை அறிந்தது போல நான் அறியணும். இந்த இயேசு பிதாவை அறியறது போல நான் அறியும் போது எனக்குள்ள இருக்கிற குமாரத்துவம் வெளிப்படும். இந்த எனக்குள்ள இருக்கிற குமாரத்துவம் வெளிப்படும் போது பிசாசின் ராஜ்யம் தானாய் அழியும். இந்த பிசாசின் ராஜ்யம் தானாய் அழியும் போது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ஹல்லேலூயா. ஏன்னா என்ன வார்த்தை சொல்றாரு? நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் என்ன செய்திருக்கிறது?
எத்தனை பேர் விரும்புறீங்க உங்க குடும்பத்துல அவருடைய ராஜ்யம் வரணும்? இந்த திருச்சபையில அவருடைய ராஜ்யம் வரணும். வரணுமா வேணாமா? அவருடைய ராஜ்யம் வரணும்னா பிசாசுகள் துரத்தப்படணும். பிசாசுடைய ராஜ்யம் ஓடணும். பிசாசுடைய ராஜ்யம் ஓடணும்னா நீங்க குமாரர்களா வெளிப்படணும். சத்தம் வர ஆமென். நீங்க குமாரனா வெளிப்படணும்னா அந்த பிதாவை இயேசு அறிந்தது போல நீங்க அறியணும். இது நடக்கும்போது தான் நான் சொல்றேன், நீங்கள் இந்த பூமியிலே சகலவற்றையும் மேற்கொண்டு ஒரு ஜெயாளியாய் நீங்கள் வாழ முடியும். எதுக்குப்பா இப்ப இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான்னா, நாம் ஒரு யுத்தத்திலே இருக்கிறோம். நாம் என்னத்திலே இருக்கிறோம்? இந்த பூமியிலே நாம் ஒரு யுத்தத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த யுத்தம் ஒவ்வொரு மனிதனுக்கும் பல விதங்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து கொண்டே தான் இருக்கிறது. அதை நீங்க ஆவியிலே ஏற்றுக்கொள்ள அது உங்க மாம்ச வாழ்க்கையை பல விதத்துல அடிச்சு சின்னாபுணமாக்கிட்டு இருக்குது. இதை எதிர்ப்பதற்கு தேவன் நம்ம கொடுத்த ஒரு நல்ல மிகப்பெரிய ஆயுதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆராதனை. என்னது? ஆராதனை. ஒரு வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 23 அதிகாரம். 2 சாமுவேல் 23 8-10 வரைக்கும் வாசிங்க. தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்கள் ஆவன. தக்கேமோனியின் குமாரனாகிய யோசபாசபேத் என்பவன் சேர்வைக்காரனின் தலைவன். நல்லா கவனிங்க. யோசபாசபேத் வாசிங்க. என்ன பண்ணாராம் அவரு? என்பவரின் சேர்வைக்காரனின் தலைவன். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து. என்னவா? 800 பேர்கள். இவன் வேலை என்னது? இவன் 800 பேர் மேல போய் என்ன செஞ்சானா? விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதினோ ஏஸ்னி ஊரானவன். இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலியாசார் என்பவன். இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோட இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாய் இருந்தான். பெலிஸ்தியரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகள். இவங்கெல்லாம் யாருன்னா தாவீதோட கூட இருந்த பராக்கிரமசாலிகள். ஹல்லேலூயா. தாவீதோட கூட இருந்த வாரியர்ஸ். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வாரியர்ஸ். பக்கத்துல சொல்லுங்க. சோல்ஜருக்கும் வாரியர்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரியா? என்னன்றத சொல்ற கவனிங்க. ஒரு போர் சேவகனுக்கும், யாருக்கும்? போர் சேவகனுக்கும் போர் வீரனுக்கும். இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறது சர்ச்சுக்கான ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்டு. என்னன்றதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. இப்ப தாவீது கிட்ட போர் சேவகர்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனா போர் சேவகர்களை தாண்டி தாவீதோடு கூட போர் வீரர்கள் இருந்தார்கள். 3 பராக்கிரமசாலிகள். இந்த பராக்கிரமசாலிகள் யாருன்னா ஆங்கில வேதம் என்ன போட்டிருக்குன்னா 3 வாரியர்ஸ். என்னவா? 3 வாரியர்ஸ். இந்த 3 வாரியர்ஸ் என்ன? 3 பராக்கிரமசாலிகள், 3 போர் வீரர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். 3 போர் வீரர்கள். அந்த 3 போர் வீரர்கள ஒரு போர் வீரர் என்ன பண்ணானா, போய் 800 பேர் மேல விழுவாரு, சரக்குன்னு கத்தி ஏத்துவாரு, வந்துட்டே இருப்பாரு. ஒருத்தர் 2 பேர் மேல பாக்குற ஆள் மேலாம் டமால் விழுந்து ஒரு சொருவு, அவ்வளவுதான் காலி. அடுத்தவன் என்ன செஞ்சான்றத பாருங்க. வாசிங்க தொடர்ந்து. இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளும் மட்டும் பெலிஸ்தியரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். அல்லேலூயா. ஜனங்க எதுக்கு மட்டும் தான் பின் சென்றார்களாம்? வசனத்தை நல்லா கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஜனங்க எதுக்கு மட்டும் தான் பின் சென்றாங்களா? கொள்ளையிட மட்டும் தான் ஜனங்க போனாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் என்ன பண்ணிருக்கானா, அதுல ஒருத்தன் போய் ஜனங்க மேல 800 பேர் மேல என்ன செஞ்சான்? டம்முன்னு விழுந்து வெட்டி போட்டான். இவன் என்ன செஞ்சானா, தன்னுடைய கை சலித்து தன் கை அந்த பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளும் மட்டும் இருக்கிற அம்புட்டு பெரிய வெட்டி வீசி இருக்கிறான். அல்லேலூயா. நமக்கு 10 வெங்காயம் வெட்டினாலே கை வலிக்க ஆரம்பிச்சிடும். இவனை கவனிச்சு பாருங்க. இவன் ஏதோ வெங்காயத்தை வெட்டல, இவன் ஆளு தலையை வெட்டி இருக்கிறான். என்னத்தை வெட்டி இருக்கிறான்? அது எந்த அளவுக்கு வெட்டி இருக்கிறானா, அந்த கை எதோடய ஒட்டிக்கிச்சான். பட்டயத்தோடு அதோட ஒட்டிக்கிற அளவுக்கு எல்லாரையும் வெட்டி எரிஞ்சிருக்கிறான். இவன் இருந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னா, ஜனங்கள் என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறாங்க? அவங்க யுத்தத்தில் இல்லை, அவங்க ஜஸ்ட் அவனுக்கு பின் சென்றாங்களாம். எதுக்குன்னா போய் கொள்ளையிட்டு மட்டும் வரதுக்கு. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். 11-12 வாசிங்க. இவனுக்கு மூன்றாவது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன். யாரு? ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன். ஓகே, ஆராரியன்.
சிறு பயறு நிறந்த வயலில் இருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று நல்லா கவனிங்க, இவர்கள்னு போட்டிருக்கா இவன்னு போட்டிருக்கா இவன். அப்ப ஜனங்கள் ஓடுகிறார்கள். யார் ஓடுறா? ஜனங்கள் ஓடுகிறார்கள். பெலிஸ்தியர்கள் கூட்டமாய் வந்திருக்கிறார்கள், ஜனங்கள் ஓடுகிறார்கள். ஓடுற இம்புட்டு ஜனத்துக்கு நடுவுல ஒத்த ஆளு வந்து நடுவுல நின்று அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, போர் சேவர்களுக்கும் போர் வீரர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த போர் சேவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யுத்தம் ஆரம்பிச்ச பிறகு ஒரு கட்டம் வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா யுத்தத்திலே நிற்பார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே முன்னாடி இருக்கிறவங்களாம் காலியாகிறான் தோற்கிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஐயோ எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு குழந்தை இருக்கு, எனக்கு குட்டி இருக்குன்னு பின்னாடி தெரிஞ்சுட்டு என்ன பண்ணிடுவான்? ஓடிடுவார்கள். இந்த போர் சேவர்கள் யாருன்னா பின்னோக்கி ஓடுகிறவர்கள். ஆனால் போர் வீரர்கள் யாருன்னா, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த தேசத்துக்காக நான் நின்று என்னால் எத்தனை பேரை மடங்கடிக்க முடியுமோ அத்தனை பேரை நான் மடங்கடிப்பேன்னு சொல்லி யுத்தத்தில் நிற்கிறவன் தான் போர் வீரன். அல்லேலூயா. யுத்தத்தில் நிற்கிறவனுக்கு பேர் என்னது? போர் வீரன். யுத்தத்திலே ஓடுகிறவனுக்கு பேர் என்னது? ஒரு கட்டத்தில் ஓடி போறவனுக்கு பேர் போர் சேவகன். ஆனா எத்தனை கட்டம் வேணாலும் நிற்பேன் அப்படின்றவனுக்கு பேர் என்னது? போர் வீரன். அல்லேலூயா. நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா. 2 தீமோத்தேயுல பவுல் தீமோத்தேயை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு. தீமோத்தேயுவே, நீ கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகனாய் என்ன செய்ய? நீ என்னத்தை அனுபவி? இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, நல்ல போர் சேவகனா தீங்க அனுபவி. சோ அப்ப பவுல் தான் கூட இருந்த ஆட்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? தீங்க அனுபவிப்பா. என்னத்தை அனுபவிப்பா? போர் சேவகனா என்னத்தை அனுபவிப்பா? நல்லா கவனிங்க, பவுலுடைய போர் சேவகர்கள் தீங்கு அனுபவிக்கிறவர்கள். தாவீதுனுடைய போர் வீரர்கள் தீங்கு அனுபவிக்கிறவர்கள் அல்ல, மாறாக தன் ஜனத்திற்காக நின்று, அல்லேலூயா, தன் ஜனத்திற்காக நின்று கர்த்தருடைய பெரிய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறவர்கள் போர் வீரர்கள். கர்த்தர் என் ஆவியில ஒரு வார்த்தையை சொன்னது அந்த காலையில சபையை பார்த்து நான் சொல்றேன். இந்த டைம் எக்லிசியா, அதாவது திருச்சபைகளுக்கு எப்படிப்பட்ட சீசனா தேவன் இந்த சீசனை வைக்க போறாருன்னா, கர்த்தர் திருச்சபையில போர் சேவகர்கள் எல்லாரையும் ஒதுக்கிட்டு கர்த்தர் திருச்சபையில போர் வீரர்களை தேவன் எழுப்ப போகிறார். நல்லா கவனிங்க, கர்த்தர் திருச்சபையில போர் வீரர்களை அல்ல, போர் சேவகர்களை அல்ல, மாறாக போர் வீரர்களை தேவன் எழுப்ப போகிறார். போர் சேவகர்கள் யாரு? இதுவரைக்கும் கேட்ட சத்தியம், இதுவரைக்கும் நமக்கு வந்த வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? கிறிஸ்தவனா பாடு அனுபவிச்சுதான் ஆகணும். என்னத்தை அனுபவிச்சுதான் ஆகணும்? கிறிஸ்தவனாலே பாடுகள் வரும், நிந்தனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும், போராட்டங்கள் வரும். இதெல்லாம் சகிச்சு கடந்து போறதுதான் என்ன வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுவரைக்கும் திருச்சபை வாழ்ந்த வாழ்க்கை ஒரு போர் சேவகரோட வாழ்க்கை. அதனால நல்லா தீங்கு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா கர்த்தர் இயேசுவின் நாமத்துல திருச்சபையோட டைமென்ஷனை இப்ப மாத்துறார். திருச்சபையோட டைமென்ஷனை கர்த்தர் இப்ப ஷிஃப்ட் பண்றாரு. நான் விசேஷமா ஒண்ணு சொல்றேங்க, இது எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை போய் ஆவியில உட்கார்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா யார் யாரெல்லாம் இந்த திருச்சபையில ஆராதிக்கிற குடும்பமா எழும்புறீங்களோ, யார் யாரெல்லாம் இந்த திருச்சபையில ஆராதிக்கிற குடும்பமா எழும்புறீங்களோ, ஆராதிக்கிற குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இனி நான் உன்னை தீங்கு அனுபவிக்கிற போர் சேவகனை உன்னை வைக்க போறது இல்ல. இனி நான் உன்னை தீங்கு அனுபவிக்கிற போர் சேவகனை உன் வாழ்க்கை இருக்க போவது இல்ல. எழுந்து ஜனங்களுக்கா யுத்தம் செய்து கர்த்தருடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிற போர் வீரர்களாய், பராக்கிரமசாலிகளாய் நான் உங்களை எழுப்ப போறேன் என்றார் கர்த்தர். அங்க தொடர்ந்து வாசிங்களேன், அந்த அதிகாரத்துல 13ல இருந்து 22 வரைக்கும் வாசிங்க. 30 தலைவருக்குள்ளே இந்த 3 பேரும் அறுப்பு நாளிலே அதுல்லாம் கெபியிலே தாவீதிடத்தில் போய் இருந்தார்கள். பெலிஸ்தரின் தண்டு ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கின போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்லகேமிலே இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து போய்
பெலிஸ்தரின் பாளையத்தில். எங்கே துணிந்து போய்? பெலிஸ்தரின் பாளையத்திலே. பராக்கிரமசாலிகள் பிசாசை கண்டு ஓடுறவன் இல்ல, பிசாசு இடத்துக்குள்ளாரே நுழைறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. போர் சேவகன் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருப்பான்? அவன் வந்து அடிச்சிருவான்ப்பா, அவன் வந்து கொன்றுவான்ப்பா, கொஞ்சம் பார்த்து கவனமா தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது யாரு? கத்திய துப்பாக்கியெல்லாம் ரெடியா வச்சுக்க, எப்ப வேணா வருவாங்க, வந்தாங்கன்னா நம்ம எடுத்து சுடுற மாதிரி இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு சாவடிப்போம், அவன் நம்மளை சாவடிச்சானா அவ்வளவுதான், வீட்டுக்கு ஓடிடலாம், இப்படி இந்த லெவல்ல பேசிக்கிட்டு இருக்கிறவன் யாரு? போர் சேவகன். போர் வீரன் எப்படி தெரியுமா? அவன் வந்து அடிச்சிருவான், அவன் வந்து கொன்றுவான் பேசுறவன்ல, அடிக்கிறவன் வீட்டுக்குள்ளே நுழையிறவன் தான் போர் வீரன். ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களும் தேவன் அப்படிதான் கொண்டு போய் வைப்பார். ஆராதிக்கிறவர்கள் ஐயோ பிசாசு அடிச்சிருவான்பா, பிசாசு அடிச்சிருவான்பான்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க பிசாசு இருக்கிற இடத்துக்குள்ளாரையே நுழைஞ்சு, எங்கேயே நுழைஞ்சு, எதிரிகளுடைய பாளையத்திற்குள்ளாரையே நுழைந்து அங்க ஒண்ணுலாம் ஆக்கி விட்டு வரவங்க தான் ஆராதனை வீரர்கள். சத்தத்தை அழியா சொல்லுங்க பாருங்க. வாசிங்க அந்த வசனத்தை, வாசிங்க. அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லெகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் ரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக. போர் வீரர்கள் யாரு? தங்கள் பிராணனை எண்ணாமல் போகிறவர்கள் யாரு? போர் வீரர்கள். போர் சேவகர்கள் யாரு? தங்கள் பிராணனை எண்ணி ஓடி போகிறவர்கள் போர் சேவகர்கள். போர் வீரர்கள் யாரு? தங்கள் பிராணனை எண்ணாமல் இருக்கிறவர்கள் யாரு? போர் வீரர்கள். வாசிங்க. தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் ரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். யோவாபின் சகோதரனும் செரியாவின் குமாரனுமான அபிசாய் என்பவன் அந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கெடுத்ததினால். எத்தனை பேரை? 300 பேரை மடங்கெடுத்ததினால் இந்த 3 பேர்களில் பெயர் பெற்றவனானான். இந்த 3 பேர்களில் அவன் மேன்மையுள்ளவனாய் இருந்ததினால் அல்லவோ அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு இவன் சமமானவன் அல்ல. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கத்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். ஒரு கெபிக்குள்ளார புந்து சிங்கத்தை கொண்டு போட்டானா? அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனையும் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான். கவனிங்க. எகிப்தியன் என்ன தூக்கிட்டு வந்தான்? ஒரு ஈட்டியை கொண்டு. இவன் என்ன எடுத்துட்டு போனா? குச்சி எடுத்துட்டு போயிருக்கான். அல்லேலூயா. தடினா என்ன எடுத்துட்டு போயிருக்கான்? சொல்லுங்க. அவன் கையில இருந்தது ஈட்டி, இவன் கையில இருந்தது என்னது? குச்சி எடுத்துட்டு போய் ஈட்டி வச்சிருக்கிறவன அடிச்சு அவன் ஈட்டி அப்படியே அவனே குத்தி விட்டு வந்துட்டானா? அல்லேலூயா. வாசிங்க. இவைகளை யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள் பெயர் பெற்றவனாய் இருந்தான். அல்லேலூயா. இப்ப இத்தனை பராக்கிரமசாலிகளை வாசிச்சோம். இங்க யாராச்சும் திருப்பி ஓடி வந்துட்டான், பயந்துட்டான் அப்படின்னு இருக்குதா? இல்ல, நின்று உள்ளே போய் அங்கே யுத்தத்தை செய்து தன் ஜனங்களுக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தினான் இருக்கா? இவங்களாம் யாருன்னா தாவீது கிட்ட இருந்த போர் வீரர்கள். யாரு? தாவீது கிட்ட இருந்த பராக்கிரமசாலிகள். இப்ப இவங்களை யார் தான் உருவாக்கி இருக்கணும்? சொல்லுங்களேன் பார்க்கலாம். இப்ப இந்த தாவீது எப்படி இப்படிப்பட்ட போர் வீரர்களை அவன் எழுப்பினான்? இப்படிப்பட்ட யுத்த வீரர்களை தாவீது எப்படி எழுப்ப முடிந்ததுன்னு நீங்க கொஞ்சம் கேள்வி எழுப்புனீங்கன்னா, இந்த தாவீதோட வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையை அவன் ஒரு யுத்த வீரனாய் துவங்கவில்லை, மாறாக தாவீது அவனுடைய வாழ்க்கையை ஒரு ஆராதனை வீரனாக துவங்கினான். எத்தனை பேருக்கு நான் சொல்ற ரகசியம்? இப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளை எப்படி தாவீதால எழுப்ப முடிஞ்சிருச்சுன்னா, தாவீது தான் வாழ்க்கையை என்ன வீரனா துவங்கல, தாவீது தான் வாழ்க்கையை யுத்த வீரனா ஸ்டார்ட் பண்ணல, தாவீது தான் வாழ்க்கையை ஆராதனை வீரனா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வாரியர்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, இந்த போர் வீரர்கள் தாவீது வந்து கேட்டிருப்பாங்க, அப்புறம் ராஜாவே ஈட்டியை லெஃப்ட்ல சுத்தணுமா, ஈட்டியை ரைட்ல சுத்தணுமா, ஈட்டியை மேலே ஏத்தணுமா, இல்லை ஈட்டியை கீழே
புஷ்ன்னு ஏற்றணுமா? எங்கிட்ட ஏற்றணும். அப்போ கண்டிப்பாக இந்த தாவீது வந்து அவங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுத்துருப்பாரு? தாவீது அவங்கள அப்பா சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, தம்பி நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ ஈட்டியை இங்கிட்டு சொல்லட்டியா இல்லை ஈட்டியை அங்கிட்டு சொல்லட்டியான்றது மேட்ரு இல்லை. இந்த ஈட்டி பட்டயத்தெல்லாம் தாண்டி உன் கூட யார் இருக்கான்றது தான் முக்கியம். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு விளங்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த தாவீது எப்படி இந்த யுத்த வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பான்னு நான் நினைக்கிறேன்னா, யுத்த வீரர்களே உங்களை பார்த்து ஒரு ரகசியத்தை சொல்லி தரேன், கவனிங்க. நீ ஈட்டியை லெஃப்ட்ல சுத்திரியா ரைட்ல சுத்திரியான்றதுலாம் மேட்ரு இல்ல, உன் கூட யார் இருக்கான்றதுதான் மேட்ரு. உன் கூட யார் இருக்கான்றதுதான் மேட்ரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தாவீதை பார்த்து, தாவீதே வசனம் சொல்லுது, தாவீதின் நாட்கள்ல அவன் ஜெயித்து கொண்டே இருந்தான். ஒரு யுத்தத்துல இந்த தாவீது தோல்வி எடுக்கவே இல்ல. தாவீதை பார்த்து, எப்பா நீங்க எவ்வளவு பெரிய யுத்த வீரர், ஒரு யுத்தத்தில் கூட நீங்க தோல்வி எடுக்கவே இல்லையே, அதனுடைய ரகசியம் என்னன்னு இன்னைக்கு அவரை கூப்பிட்டு பேட்டி எடுத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, நான் ஒரு ஆராதனை வீரன். ஹல்லேலூயா. ஏன் நான் எடுத்த எந்த யுத்தத்திலையும் நான் தோக்கலனா, நீங்க என்ன யுத்த வீரனா பாக்குறதுக்கு முன்னாடி நான் என்ன ஒரு ஆராதனை வீரனா பாக்குறேன். ஹல்லேலூயா. ஒரு ஆராதனை வீரனாய் நீங்கள் எழும்புவீர்களானால் நான் நிச்சயம் சொல்றேன், உங்க வாழ்க்கை நீங்க ஒரு யுத்த வீரனா இருப்பீங்க. ஒரு யுத்த வீரனா ஒரு விசுவாசி எப்ப எழும்ப முடியும்? நல்லா கவனிங்க. போர் சேவகன் வேறு, யார் வேறு? போர் சேவகன் வேறு, போர் வீரன் வேறு. அந்த போர் வீரன் நான் சொல்றது யாரு? யுத்த வீரன். ஹல்லேலூயா. போர் சேவகன் வேறு, யுத்த வீரன் வேறு. இந்த போர் சேவகன் யாரு? தீங்கு அனுபவிப்பவன் போர் சேவகன் யாரு? இப்ப நான் சபைக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன். எத்தனை பேரு இன்னும் நாங்க இந்த கிறிஸ்துவுக்காக தீங்கு அனுபவிக்கிறோங்க? யாருக்காக? கிறிஸ்தவனாலே சிறுபான்மை, கிறிஸ்தவனாலே அடிச்சிடுவான், கிறிஸ்தவனாலே இந்த பிரச்சனை இருக்கு, கிறிஸ்தவனாலே இந்த போராட்டம் இருக்கு, கிறிஸ்தவனாலே ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த சாக்கு போக்கே இந்த சபை ஒரு சாபம் மாதிரி சொல்லி 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 இந்த சிந்தையெல்லாம் அப்படியே முடங்கடிச்சு, பிசாசு இருக்கிறான், இந்த கட்சி வந்துட்டான், அந்த கட்சி வந்துட்டான், இந்தியா தேசத்துல நமக்கு இது இல்லை அது இல்லைன்னு இதே சொல்லி 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 உங்க சிந்தையை மடக்கி உங்களை அப்படியே ஒரு போர் சேவகன் லெவல்ல வச்சிடலான்னு சொல்லி பிசாசு சுவிசேஷத்தோட கண்ணை மறைச்சு இன்னைக்கு நம்ம லைஃப்ல செயல்பட்டு இருக்கிறான். இயேசுவின் நாமத்துல இந்த வெளிப்பாடு உங்களுக்கு உடையட்டும். உங்க சிந்தையில இருக்கிற இந்த தவறான சத்தியம் உடையட்டும். என்னைக்குமே தேவன் தாம் பிள்ளைங்களை தீங்கு அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிற இடத்துல தேவன் நம்மளை வைக்கல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? தானோ தன்னுடைய ஜனங்களோ என்னத்துல அனுபவிச்சுட்டு இடத்துல வைக்கல தேவன். தீங்கு அனுபவிக்கிற இடத்துல தேவன் வைக்கல. மாறாக எழும்பி நின்று பராக்கிரமசாலிகளாய் நமக்கென்று யுத்தம் செய்து நம்முடைய ஜனத்திற்கு ஒரு விடுதலையை உண்டு பண்ணக்கூடிய போர் வீரர்களாய் திருச்சபை எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய இறுதி என்ன தெரியுமா? The heart of God is not to raise a soldier from the church but to bring out a warrior. திருச்சபையில தேவனுடைய இருதயம் என்னன்னா, இந்த திருச்சபையில தேவன் போர் சேவர்களை எழுப்புவது அவருடைய சித்தம் அல்ல, போர் வீரர்களை எழுப்புவது தேவனுடைய சித்தம். யுத்த வீரர்களாய் உங்களை எழுப்புவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஒரு யுத்த வீரனாய் ஒரு விசுவாசி எப்பொழுது எழும்ப முடியுமானால், நான் சொல்றேன், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபரும் நீங்கள் ஆராதனை வீரர்களாய் எழும்புவீர்களானால். ஹல்லேலூயா. திருச்சபைக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன், உன் குடும்பத்தில் அட்லீஸ்ட் நீ ஒரு ஆராதனை வீரனா நீ எழும்புவனா, கர்த்தர் ஒன்னு அவருடைய ராஜ்யத்தில் ஒரு யுத்த வீரனை தேவன் நிறுத்துவார். ஹல்லேலூயா. என்ன வீரனை தேவன் நிறுத்துவாரு? எனக்கு இன்னும் கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு இன்னும் வியாதி பிரச்சனை இருக்கு, எனக்கு இன்னும் நோய் பிரச்சனை இருக்குன்னா நீங்க இன்னும் போர் சேவகம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நல்ல தீங்கு அனுபவிக்கிறீங்க. என்ன தீங்கு? ஏன்னா அப்படிதான் சொன்னாரு, நல்ல போர் சேவகனா என்னத்தை அனுபவி? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அனுபவி. போர் சேவகனா இருந்தா அனுபவி. சொல்லுங்க, போர் சேவகனா இருந்தா அனுபவி. என்னங்க ஏன் சபிக்க வைக்கிறேன்றீங்களா? இல்ல, நான் எழும்பணும், இந்த கடன்ற ஆவியை அடிச்சு ஓட விடணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏத்துக்கிட்டாலே இந்த கடன் பிரச்சனை எல்லாம் வரும் தான் பிரதர். ஆண்டவரை ஏத்துக்கிட்டாலே, ஏன்னா பவுலுக்கே ஒரு முள்ளு என்ன பண்ணிருச்சான், அதனால நமக்கும் ஒரு முள்ள கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு. பக்கத்துல பாத்தீங்கன்னா பவுலுக்கு வந்தா உனக்கு வரணும்னு இருக்கா என்ன? பவுலுக்கு வந்தது பேதுருக்கு வந்துச்சா? பேதுருக்கு வந்தது யோவானுக்கு வந்துச்சா? அப்புறம் உனக்கு எதுக்கு இருக்கணும்? உங்களுக்கு எதுக்குங்க இருக்கணும்? பக்கத்துல சொல்லுங்க, பவுலுக்கு முள் இருக்குதோ குண்டூசி இருக்குதோ, உங்களுக்கு அதெல்லாம் இருக்குன்ற அவசியம் இல்ல. உங்களை பரிபூர்ணமா சுகமாக்கி இருக்கிறார், உங்களை பரிபூர்ணமா விடுதலையாக்கி இருக்கிறார். அதான் கவனிங்க. நான் இது கூட என்ன நினைக்கிறேன்னா, பவுலுக்கு ஏன் முள்ளு தொடர்ந்து லைஃப் மேல ஃபுல்லா இருந்துச்சுன்னா, பவுல் தீமோத்தேயுவை பார்த்து நீ போர் சேவகனா இருன்னு சொல்லியிருப்பாருன்னா, அதான் பவுலோட ரெவலேஷன்.
பவுலுக்கு இருக்கிற ரெவலேஷன் என்னது? நம்மலாம் வந்து போர் சேவகர்கள்ப்பா, என்ன அனுபவிச்சுட்டு இருக்கணும்ப்பா, அடிக்கடி குத்துவான்ப்பா, அதனால குத்த என்ன பண்ணிட்டே இருக்கணும், வாங்கிட்டு கிருபையே அப்படி பாடி அழுதுட்டு என்ன பண்ணிடணும், வீட்டுக்கு போயிடணும்ப்பா. ஆனா தாவீதுக்கு இருந்த ரெவலேஷன் போர் சேவகன் ரெவலேஷன் அல்ல, தாவீதுக்கு இருந்த ரெவலேஷன் போர் வீரன்றாவது. ஹல்லேலூயா. கோலியாத் நம்மை அடிப்பான். இப்படிப்பட்ட அடிகளை எல்லாம் வாங்கிதான் நாம் கடந்து செல்ல வேண்டும். ஏன்னா கர்த்தருக்காக. யாருக்காக? இந்த பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கிறவன் யாரு கிடையாது, தாவீது கிடையாது. அவன் இத்தனைக்கு கொண்டோ ராஜா சொல்றான். என்ன தெரியுமா சொல்றான்? ஏய், வந்திருக்கிறவன் வந்து சின்ன வயசுல இருந்தே ஈட்டிய சுத்தினவன், சின்ன வயசுல இருந்தே கட்டிய சுத்தினவன், நீ ஒரு சின்ன பையன்பா. இவன் திருப்பி சொல்றான், ராஜா ஒரு விஷ சிங்கம் வந்தது, ஒரு விஷ கரடி வந்தது, அதை நான் கிழிச்சு போட்டேன். இந்த பெலிஸ்தீரனுக்கு ஏமாத்துறோம். ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த பவர் இருக்கு பாருங்க, தாவீது பேசின இந்த பவர், தாவீதுக்கு இந்த ஒரு வல்லமை வந்துச்சுல, அவனை நான் கிழிச்சிருவேன் அப்படின்ற இந்த வல்லமை வந்துச்சுல, இந்த வல்லமை தாவீதுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னா, சிங்கத்தை கிழிச்சதுனாலயோ கரடியை கிழிச்சதுனாலயோ இல்ல, இப்படிப்பட்டதான பேச்சு, இப்படிப்பட்டதான வல்லமெல்லாம் அவர் பிரசன்ஸ்ல இருக்கிறவனால தான் பேச முடியும். நான் சொல்றேன், தாவீது மோரவர் என்ன தெரியுமா, பிரசன்ஸ் கேரியர். என்ன கேரியர்? சிங்கம் வருது, இந்த சிங்கம் பார்த்தோன்னா நிப்போமா ஓடுவோமா? ஆனா அந்த சிங்கத்தை பார்க்கும்போது பார்த்துக்கலாம் நீங்க ஒரு கையை அப்படின்னு நிக்க வச்சது என்ன தெரியுமா, தாவீதுக்குள்ள இருந்த காட்ஸ் பிரசன்ஸ். நான் ஒரு ஆராதனை வீரன். சங்கீதம் 131 படி என் உட்கார்தலை அவர் அறிந்திருக்கிறார், என் எழுந்திருக்கிறதை அறிந்திருக்கிறார், என்னை சுற்றிலும் அவர் இருக்கிறார். அந்த சிங்கம் என்ன தொடரணும்னா எனக்கு சுற்றி இருக்கிறார், அவரை தான் தொடரணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அந்த சிங்கம் என்ன தொடரணும்னா அதுக்கு முன்னாடி யாரை தொடரணும்? ஹல்லேலூயா. அல்ல நீங்க ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர் ஒரு ரெவலேஷன் சொன்னார், அது எனக்கு பயங்கரமா அடிச்சது. என்னன்னா, தானியேலை கொண்டு போய் சிங்கக்கேவியில போட்டாங்களாம். எங்க போட்டாங்களாம்? சிங்கக்கேவியில போட்டாங்க. ராஜாக்கு ராத்திரியெல்லாம் என்னது ஒரே துக்கம். ஐயோ, இப்படி ஒரு வேலையை பார்த்து கொண்டு போய் அவனை எங்க போட வச்சிட்டாங்களேன்னா அடுத்த நாள் காலையில் அழுதுகிட்டே வரான். தானியேலு, உன் தேவனாய கர்த்தர் வசனம் என்னது? நீ ஆராதிக்கிற தேவன். என்ன தேவன்? நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை என்ன செய்தாரா? தப்பு வித்தாரா அப்படின்னு கேட்ட வரான். இவன் திருப்பி பதில் சொல்றான், அழாத ராஜா, தைரியமா வா அப்படின்றான். அப்போ ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஏன் அந்த சிங்கம் தானியேலை கடிக்கலன்னா, தானியேலுக்குள்ள இருந்தது யூதராஜா சிங்கம். ஹல்லேலூயா. தானியேலுக்குள்ள இருந்தது யாரு? உள்ள நுழைஞ்சதுல இருந்து அந்த சிங்கம் வந்து தானியேலை மனுஷனா பார்க்கல, உள்ள நுழைஞ்சதுல இருந்து அந்த சிங்கத்துக்கு இந்த சிங்கத்தை பார்த்தா பெரிய சிங்கம் மாதிரி தெரியுது. அதனால அந்த சிங்கம் கப்புச்சுப்புன்னு ஆயமுட்டு இங்க நம்ம வாழாட்டா நமக்கு தான் என்னது பிரச்சனை. ஏன்னா அங்க உட்கார்ந்து இருக்குது நமக்கு மேல பெரிய சிங்கமா இருந்துட்டு இருக்குது. ஆராதிக்கிற ஒவ்வொருத்தன் வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கும் இயேசுவின் நாமத்துல. ஆராதிக்கிற ஒவ்வொரு விசுவாசியோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் இயேசுவின் நாமத்துல. நீங்க பிசாசை பார்த்து ஓடுற இடத்துல தேவன் உங்களை வைக்க மாட்டாருங்க, அவன் உங்களை பார்த்து கப்புச்சுப்புன்னு ஆயிடுவான். ஆராதிக்கிறவன் வீட்டுல பிசாசு கப்புச்சுப்புன்னு இருப்பான், இருக்க மாட்டான், ஓடிடுவான். பக்கத்துல போய் சொல்லுங்க. அதாவது தானியேலோட லைஃப் ஸ்டோரியில ஏன் அந்த சிங்கம் வந்து சிறைச்சாலைக்குள்ள இருந்துச்சுன்னா, ஏன் அந்த சிங்கம் அங்கே இருந்துச்சுன்னா, சிங்கமும் எதுக்குள்ளதான் இருந்துச்சு? புரியுதா? ஹல்லேலூயா. தானியேல் லைஃப் ஸ்டோரியில ஏன் அந்த சிங்கமும் அங்கே இருந்துச்சுன்னா, சிங்கத்தையும் சேர்த்து பூட்டிட்டாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை பூட்டை கிட்ட அவுத்து விட்டுருந்தாங்கன்னா தெரிச்சு ஓடுனது யாராவது இருந்திருக்கும்? நம்மளால அமைதியா அப்பி இப்படிதான் நின்று பாப்புல. அங்க தெரிச்சு ஓடுனது என்னவாதான் இருந்திருக்கும்? பக்கத்துல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு எந்த கேட்டும் இல்ல, நீ ஆராதனை வீரனா மட்டும் எழுப்பி பாரு, உன் வீட்டு கதவை நீ பூட்டியே வச்சிருந்தாலும் பிசாசு தாண்டி குதிச்சு ஓடிடுவான். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யுத்த வீரன், ஆராதனை வீரன் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு வேலை இல்ல. ஆராதனை வீரன் இருக்கிற இடத்துல பெலிஸ்தியருக்கு வேலை இல்ல. இந்த பெலிஸ்தியர்கள் என்ன செய்கிறவர்கள்? கிதியோன் நாட்கள்ல வசனம் சொல்லுது, இவங்க போய் போரடித்து கொண்டு வருவார்களாம், இவங்க வந்து அப்படியே திருடிட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேலோட பொருளாதாரத்தை வஞ்சிக்கிறவர்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர்கள். அந்த நேரத்துல தான் தேவன் கிதியோனை எழுப்பி ஒரு பராக்கிரமசாலியாய், ஒரு யுத்த வீரனாய் நின்று சகலவற்றையும் மீட்டுக்கொள்ள தேவன் செய்கிறார். பைபிளை கவனிச்சு பாருங்க, தேவன் தன்னுடைய ஜனத்திற்காக எழுப்பின ஒவ்வொருவரும் யுத்த வீரர்கள். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அவர்கள் யுத்த வீரர்களா இருந்தது காரணம் தெரியுமா? அவர்கள் ஆராதனை வீரர்கள். ஏன்னா இந்த கிதியோனை தேவன் முத வந்து சந்திக்கும் போது, தேவதூதன் வந்து சந்திக்கும் போது அவன் என்ன சொல்றான்? என் பிதாக்களுடைய நாட்கள்ல நடந்த அற்புதங்கள் அதிசயங்கள் எங்கே? ஹல்லேலூயா. வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது
போராட்டங்கள் வரும்போது ஐயோ பிரச்சனை, ஐயோ போராட்டம்னு சொல்லிட்டு இல்லாம அங்க நின்று நீங்க என்ன பாடணும்? என்ன பாடணும்? ஏன்னா எலிசா வந்து நின்ட்டாப்புல, இப்ப கையில அந்த மூக்கு சளி சிந்தின, வேர்வை தொடச்ச, அழுக்கு தொடச்ச என்னதான் இருக்குது? அந்த பழைய சால்வை தான் இருக்குது. இப்ப இங்க வந்து நின்ட்டான். இந்த சால்வையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் வாயை திறந்து ஒன்று சொல்றான், எலியாவின் தேவன், எலியாவின் தேவன். ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட வார்த்தை வரும். துதிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட வார்த்தை வரும். தேவ பிரச்சனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் இப்படிப்பட்ட கான்ஃபிடன்ஸ் வரும். பக்கவா சொல்லுங்க, இப்படிப்பட்ட தைரியம். சொல்லுங்க, இப்படிப்பட்ட தைரியம் ஒரு மனுஷனுக்கு எங்க இருந்து வரும்னா, துதிக்கிற இடத்துல இருந்து தான் வரும். தேவ பிரச்சனத்துல இருந்து தான் வரும். எத்தனை பேரை நான் பார்த்து கேட்கிறேன், சபையில நான் கேட்கிறேன், பிசாசுடைய பிரச்சனைகள் நடுவில் பிசாசு உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் கொண்டு வரணும், அது நடுவில் தைரியமா நான் இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? என் ஊர்ல ஒரு அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சி இப்படி ஆட்டுதுன்னா, ஐயோ எப்படியாச்சும் ஆட்டோவை பிடிச்சி சர்ச்சுக்கு கொண்டு வந்துருங்க, நான் முன்னாடியே போய் எங்க ஐயாவை கூப்பிட்டு வச்சிடுறேன்னு சொல்லாம, யார் அது கூட்டுவான ஒரு கை பார்க்குறேன் அப்படின்ற இடத்துல நான் நிற்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் நின்னனாலே பிசாசு தலை தெரிச்சு ஓடணும். என் வீட்டுக்குள்ள இருக்கிறதும் ஓடணும், என்னை நோக்கி வர்றதும் இயேசு நாமத்தில் ஓடணும். ஹல்லேலூயா. அப்படியே அதை ஆடாமல் வந்து நின்னாலும், அது என்கிட்ட வந்து ஜீபுமானாலும் அதை அசால்ட்டாக நான் துரத்திடுவேன், அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன். இந்த கான்ஃபிடன்ஸ் ஒரு விசுவாசி எங்கே தெரியுமா வரும்? காட்ஸ் பிரசன்ஸில் தான் வரும். பெலிஸ்தியர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து செடிக்கு கீழே உட்காந்துருக்காங்களாம். ஜனங்கள்லாம் பெலிஸ்தியரை பார்த்தோன்னே திரு என்ன செய்கிறாங்களாம்? ஓடுறாங்களாம். ஒரு கூட்டம் இப்படி ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த செடிகளுக்கு நடுவில் ஒரே ஒரு பராக்கிரமசாலி மட்டும் வந்து நிற்கிறான். இவன் ஜனங்கள் ஓடுற மாதிரி இவன் என்ன செய்யல, ஓடல. வந்து துரத்துற அம்புட்டு பெலிஸ்தியர்களுக்கு நடுவில் நின்று அவங்க ஒவ்வொருத்தரையும் வெற்றி சாச்சான வசனம் சொல்லுது. இந்த கான்ஃபிடன்ஸ், இந்த தைரியம், மக்கள் பார்க்கலங்க, இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது? இந்த தைரியம் யாரு கொடுத்த ட்ரைனிங்? சொல்லுங்க. தாவீது இந்த வீரர்களுக்கு ஈட்டியை கொடுத்து சொல்லட்ட விட்டதை காட்டிலும் பாட்டு புக்க கொடுத்து பாட விட்டதுதான் ஜாஸ்தி. மக்களை சொல்லுங்க. தாவீது இந்த வீரர்களுக்கு ஈட்டியை கையில கொடுத்து, பட்டயத்தை கையில கொடுத்து, சொல்லட்ட சொல்லி கொடுத்ததை காட்டிலும், குத்த சொல்லி கொடுத்ததை காட்டிலும், பாட்டு புக்கையும் கர்த்தருடைய வார்த்தையையும் தேவ பிரசனத்தையும் கையில கொடுத்து நிறைய பாட விட்டதும், துதிக்க விட்டதும், ஆராதிக்க வச்சதும் தான் ஜாஸ்தி. ஹல்லேலூயா. ஆராதனை ஒரு யுத்த ஆயுதம். ஆராதனை என்பது என்னது? நல்லா கவனிங்க. ரெண்டு பிளேஸ் நான் சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ். தேவன் நம்மளை ஒரு இடத்துல இருந்து வைக்க விரும்புறாரு, பிசாசு நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்க விரும்புறான். இதுக்கு தான் என்ன வருது? சூழல்கள் வருகிறது. சூழலை உண்டு பண்றதே யாரு தான்? பிசாசு. உபத்திரவங்களை உண்டு பண்றதே யாரு தான்? பிசாசு. ஆனா இந்த உபத்திரவங்கள் நடுவில் தேவன் என்ன செய்யறாருன்னா, அவர் ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்ல அந்த உபத்திரவத்தை மாத்துறதுக்கு முன்னாடி நம்மள ஒரு சூழலை வந்து தேவன் வைக்க விரும்புறார். புரியுதா நான் சொல்றது? ஏன்னா சூழல் மாறினால் சூழ்நிலை மாறும். பக்கத்துல சொல்லுங்க, சூழல் மாறினால் சூழ்நிலை மாறும். நல்லா கவனிங்க. பிசாசும் என்னதான் பண்ண ட்ரை பண்றான்னா, அந்த சூழலை பயன்படுத்தி உங்க சூழ்நிலை என்ன செய்ய விரும்புறான்? மாற்ற ட்ரை பண்றான். தேவனும் அந்த சூழலை பயன்படுத்தி என்ன செய்ய விரும்புறாரு? ஸோ தேவன் உங்களை வைக்க விரும்புகிற சூழல் எது? பிசாசு உங்களை வைக்க விரும்புகிற சூழல் எது? நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன், கவனிங்க. தேவன் உங்களை வைக்க விரும்புகிற சூழல் ஒரு சமாதானத்தின் சூழல். என்ன சூழல்? உங்க லைஃப்ல ஏதோ ஒரு பகுதியில் பிசாசு அடிக்கிறானா, உங்களை ஃபர்ஸ்ட் தேவன் உங்களை எதுல தெரியுமா நீங்க ஆப்ரேட் ஆகணும்னு விரும்புறாரு? ஒரு சமாதானத்துல முதல்ல நீங்க ஆப்ரேட் ஆகணும்னு விரும்புறாரு. என்ன பேசிட்டான், என்ன வச்சுட்டான், என்ன இப்படி பண்ணிட்டான், என்ன அப்படி பண்ணிட்டான், இதை செஞ்சுட்டான், அதை செஞ்சுட்டான். பக்கத்துல சொல்லுங்க, உனக்கு மாம்சத்தோடையும் ரத்தத்தோடையும் உனக்கு போராட்டம் இல்லை. ஹல்லேலூயா. உனக்கு என்னத்தோட போராட்டம் இல்லை? மாம்சத்தோடையோ ரத்தத்தோடையோ உனக்கு என்ன இல்லை? உனக்கு போராட்டமே எங்கே தான் இருக்கு? வான மண்டலம், பொல்லாத ஆவி, அவன் சேனை, இவன் கூட தான் உனக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஸோ இந்த போராட்டத்தை நீங்கள் வெற்றி பெறுவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல் பிளேஸ்க்கு வரணும். என்ன பிளேஸ்க்கு வரணும்? ஒரு சமாதான நிலைக்கு நீங்கள் வரணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த சமாதானத்துக்கு கீழே தான் 3 மேட்ரு இயங்கும். சமாதானத்தில் இருந்தால் தான் 3 மேட்ரு என்ன செய்யும்? இயங்கும். என்ன 3 மேட்ரு? ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம். 2வது அத்தாரிட்டி, அதிகாரம். 3வது பவர், வல்லமை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். 3 மேட்ரு: பிளெஸ்ஸிங்கு, அதிகாரம், ஆசீர்வாதம், அதிகாரம், வல்லமை. சொல்லுங்க, என்னது?
ஆசீர்வாதம், அதிகாரம், வல்லமை. இப்போ திடீர்னு இப்போ இந்த சர்ச்சை சுற்றி எவனோ எதிரிகள் வந்து சுற்றிட்டாங்க. இங்கே உள்ள ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரு, அவர் பாக்கெட்லாம் இருக்கு, கன் இருக்கு. இவங்க சுற்றினோடனே அவரும் ஐயோ அழைச்சி போட்டாங்களா, டக்குன்னு ஆளுக்கு போய் ஒரு மூலையில் உண்டுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாரா? எல்லாமே தான் உட்காருங்க அங்கே இருக்கிற இடத்துல, நான் பார்த்துக்கிறேன்னு பின்னாடி இருக்கிற கண் எடுப்பாரா? நீங்கள் பதறினாலும் அவர் தான் மனசில் சமாதானமாக இருந்தால் தான் அவர்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை எடுத்து அவர் செயல்படுத்த முடியும். அல்லேலூயா. அதாவது ஆயுதத்தை வச்சிருக்கிற ஆயுததாரியே பதறுவான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன செஞ்சுப்பான் தெரியுமா? சுற்றி இருக்கிறத பார்த்தோன்னே அவங்கள அழிக்க மாட்டான், துப்பாக்கி எடுத்து தானே தலையில டொக்குன்னு போட்டு செத்துருவான். ஏன்? இவங்களாம் வந்து சாவடிக்கிறதுக்கு நானே என்ன பண்ணிக்கிறேன், செத்துடுறேன். ஸோ அப்போ எப்போதுமே ஒரு வீரன் அவன் யுத்தம் செய்ய வேணும்னா ஃபஸ்ட்டு தன்னை சுற்றி எத்தனை எதிரிகள் வந்தாலும் ஃபஸ்ட்டு அவன் தான் இருதயத்தை கொண்டு போய் ஒரு சமாதான நிலையில் வைக்கணும். என்ன நிலையில்? தான் ஹார்ட்டை காம் பண்ண பழகணும். இந்த ஹார்ட்டை காம் பண்ணாதான் என்ன தெரியும்னா என்கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது, அதை எப்பப்போ பயன்படுத்தணும், எங்கெங்கே பயன்படுத்தணும், யார் யாருக்கு பயன்படுத்தணுன்றது எப்போ தான் வழங்கும்? ஃபஸ்ட்டு தான் இருதயத்தை அமைதி நிலைக்கு கொண்டு வந்தால் தான் நடக்கும். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது அந்த அமைதி நிலை எதுன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் போய் அமருவது. இந்த தேவனுடைய சமூகத்தில் போய் நீங்கள் அமரும் போது தான் உங்கள் மேலே இருக்கிற பிளெஸ்ஸிங் என்னன்றதை பரிசுத்தர் உங்களுக்கு காட்டுவார். பரிசுத்தர் உங்கள்கிட்ட சொல்லுவார், மகனே மகளே, ஓ மேலே நான் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் அழிஞ்சு போகிற ஆசீர்வாதம் இல்லை, பெருகுகிற ஆசீர்வாதம். ஓ மேலே நான் வச்சிருக்கிற பிளெஸ்ஸிங் நீ தோத்து போகிறவன் அல்ல, நீ ஜெயிக்கிறவன். ஓ மேலே இருக்கிற பிளெஸ்ஸிங் என்னன்னா நீ ஒன்றும் இல்லாதவன் அல்ல, உலகத்தில் இருக்கிறவனில பெரியவராகிய நான் உனக்குள்ள நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், பிரச்சனைகள் நடுவில், போராட்டங்கள் நடுவில் போய் தேவனுடைய பிரசன்ஸில் ரெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்க மேல இருக்கிற பிளெஸ்ஸிங்கை தேவன் காட்டுவார். இந்த பிளெஸ்ஸிங் உங்களை என்ன தெரியுமா பண்ணும்? அடுத்தது இந்த பிளெஸ்ஸிங் உங்களை ஒரு அத்தாரிட்டி கொண்டு போகும். அல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான், அந்த பிள்ளைக்கு ஏகப்பட்ட சொத்து நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். இப்போ அவனுக்கு அது என்ன தெரியுது? இங்கே இருக்கிற எல்லாமே அப்பாவோட சொத்துன்னு தெரிஞ்சிட்டாலே அது எல்லாத்தையும் தொடர்றதுக்கு அவனுக்கு என்ன வந்துடுது? உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் உணர்றதுல தான் உங்கள் அதிகாரம் இருக்குது. உங்கள் அதிகாரத்தை நீங்கள் உணர்ந்தாதான் அதை எடுத்து நீங்கள் வல்லமையாக செயல்பட முடியும். ஸோ இது மூணுமே எங்கே நடக்க ஆரம்பிக்குதுன்னா தேவன் உங்களை கொண்டு வந்து வைக்கிற அந்த சமாதான நிலையில தான் இது ஸ்டார்ட் ஆகுது. இந்த சமாதான நிலை ஒரு தேவனுடைய வாழ்க்கையில யுத்தத்தின் நடுவில் எப்போது வரும் என்றால் அவன் தேவனை துதிக்கிறவனாய், ஆராதிக்கிறவனாய், உயர்த்துகிறவனாய், தன் பிரச்சனைகளை மனதில் வைக்காமல் தேவ பிரச்சனத்திலே கடந்து போய் தன்னை ஊற்றுகிறவனாய் இருக்கும்போது அந்த சமாதான நிலையிலே அவன் இயங்க ஆரம்பிக்கிறான். அவன் அந்த சமாதான நிலையில இயங்க ஆரம்பிக்கும் போது அவன் மேல இருக்கிற ஆசீர்வாதம் செயல்பட ஆரம்பிக்கிறது, அவன் மேல இருக்கிற வல்லமை செயல்பட ஆரம்பிக்கிறது, அவன் மேல இருக்கிற அதிகாரம் செயல்பட துவங்குகிறது. ஸோ இது தேவன் உங்களை கொண்டு வந்து வைக்கிற நிலை. இப்போ அடுத்த நிலையை சொல்கிறேன். பிசாசு உங்களை ஒரு நிலையில் கொண்டு வந்து வைக்கிறோம் விரும்புகிறோம். அது எந்த நிலை தெரியுமா? ரெண்டு மேட்ரு. என்னன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் டிஸப்பாயின்மெண்ட், ஏமாற்றம். என்னது? நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான சத்தியம். இது இங்கே இருக்கிற நிறைய பேர் இன்றைக்கி விடுதலை ஆக்கணும்னு ஆக்கிடும். ஃபஸ்ட்டு பிசாசு உங்கள் லைஃப்பில் செய்ய விரும்புகிறது என்னன்னா ஏமாற்றம். ரெண்டாவது அவங்க லைஃப்பில் செய்ய விரும்புகிறது என்னன்னா அந்த ஏமாற்றத்தை தொடர்ந்து மனத்தாங்கல், அஃபென்ஸ், மனத்தாங்கல். என்னது? இது ரெண்டும் ஒரு மனுஷன் லைஃப்பில் வந்துருச்சுன்னா அவனால் ஆராதிக்க முடியாது, அவனால் துதிக்க முடியாது. அவனால் மிஞ்சி என்ன தெரியுமா பண்ண முடியும்? யாராச்சும் ஒரு ஊழியக்காரன் போய் தலையை நீட்டி எனக்கு ஜெபிங்கன்னு சொல்ல முடியும். வர ஒவ்வொருத்தையும் போய் என்னத்தை நீட்டி நிற்பான்? தலையை நீட்டுவான். ஏதாவது ஒரு ப்ராஃபஸி கிடைச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பான். ஏன்னா இப்படி நிற்கிறானாலே உன்னை தெரிஞ்சுக்கணும், 100% அவர் இடத்துல இருக்கிறாரு, மனத்தாங்கல் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பிசாசோட மிகப்பெரிய ஆயுதம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், கவனிங்க. சூழ்நிலை ஒன்றுதான். என்னதுதான்? சூழ்நிலை ஒன்றுதான். இந்த சூழ்நிலையை பிசாசு எப்படி தெரியுமா உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான்? நல்லா கவனிங்க. ஒவ்வொரு சூழ்நிலையும் என்னத்துலையும், ஒவ்வொரு சூழ்நிலையும் 3 மேட்ரு நடக்கும். அதில் ஃபஸ்ட்டு மேட்ரு என்ன தெரியுமா? மைண்ட் நரேட்டிவ். என்ன நரேட்டிவ்? மைண்ட் நரேட்டிவ், சிந்தை கதைக்களம். என்னது? சிந்தை கதைக்களம். சிந்தை கதைக்களம் என்னன்னா ஒரு சூழல் நடந்த உடனே உங்கள் சிந்தைக்கு பிசாசு அதை ஒரு தவறான கதையாக சொல்லுவான். அவங்கெல்லாம் உன்னை ஏன் அப்படி பேசுனாங்கன்னா அவருக்கு எப்போ பார்த்தாலும் மூஞ்ச பார்த்தாலும் இதுதான் எண்ணம், உன்னை நல்லதாக நினைக்கிறதே கிடையாது, உன்னை இப்படி தான், அவங்க இப்படி தான் உன்னை பேசுவாங்க. இது அவங்க அப்படி பேசலை, ஆனால் உங்கள் சிந்தைக்குள்ள என்ன ஆகிட்டே இருக்கும்?
இது பிசாசோட ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. மைண்ட் நரேட்டிவ். பகலமா சொல்லுங்கள், மைண்ட் நரேட்டிவ். ஏன் உங்களால் ஆராதிக்க முடியல, துதிக்க முடியலன்றதுக்கான கதையை சொல்லிட்டு இருக்கிறேன். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு இது பிளெஸிங்காக இருக்குது? அல்லேலூயா. மைண்ட் நரேட்டிவ். செகண்ட் என்னன்னா இமோஷன். என்னது? அப்படியே ஒரு இடத்துல தான் உட்காந்துருப்பீங்க. அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே சிந்துக்குள்ள ஒரு கதை ஓடும். அந்த கதை என்ன கதைனா, பிசாசு உங்களுக்குள்ள ஓட்டுற ஒரு கதை. என்ன கதை? நடந்தது ஒன்று, ஆனால் அந்த நடந்தது ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, யார் செஞ்சா வச்சா, அவங்க அங்கே நடந்தது ஒன்று, ஆனால் உங்கள் சிந்துக்குள்ள அது பெரிய கதையை என்ன செய்வான்? இதை ஓட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன மாறும்? ஒன்று கோபம் வரும், இல்லை அழுக வரும், இல்லை வெக்கம் வரும், இல்லை பயம் வரும். இப்படிப்பட்ட இமோஷனுக்கு செகண்ட் பிசாசு கொண்டு போவான். மூணாவது பாடி லாங்குவேஜ், பாடி போஸ்டர். அது வரைக்கும் உங்கள் பாடி நல்லா ஆக்டிவாக இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி துர்ச்செய்திகளை கேட்க 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 இந்த மண்டையில் இந்த கதை ஓட 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 அவ்வளோ நாள் நல்லா இருந்த நீங்கள் இப்போ அப்படியே பார்த்தா சோர்ந்து சோர்ந்து போய் படுப்பீங்க. அல்லேலூயா. என்ன செய்வீங்க? சோர்ந்து சோர்ந்து படுப்பீங்க. உங்கள் பாடி லாங்குவேஜாக மாறும். என்ன பாடி லாங்குவேஜ் மாறும்? இப்போ நான் உங்கள்கிட்ட நின்று நல்லா ஹான்னு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ என் மண்டைக்குள்ள ஒரு கதை ஓட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் வந்து கேட்பீங்க, ஏன் இப்படி சோகமாகவே இருக்க, ஏன் ஒரு மாதிரி போய் உட்காந்துருக்குற. பாடி போஸ்டரே மாறும், பாடி லாங்குவேஜே மாறும். இந்த பாடி லாங்குவேஜ்லாம் ஏன் மாறுது அப்படின்னா, இதெல்லாம் சிம்டம் பிசாசு உன் தலையில் ஏதோ ஒரு கதையை ஓட்டிகிட்டு இருக்கிறான்றதுக்கு. அல்லேலூயா. நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? எதுக்கு ஓட்டுறான்? எதுக்கு இந்த சிந்தையில் ஒரு கதையை ஓட்டுறான்? எதுக்கு ஒரு தவறான உணர்ச்சியை தரான்? எதுக்கு உங்கள் பாடி லாங்குவேஜை மாற்றி விட்றான்? இது மூணுத்தையும் அவன் செய்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, உங்களுக்கு உங்களுடைய மனசில் ஒரு மனத்தாங்கலை தேவன் மேல் ஏற்படுத்தணும். யார் மேலே? தேவன் மேலே. எப்படி தெரியுமா ஏற்படுத்துவான்? ஆண்டவர் ஆண்டவர்னு நின்ன இந்த நேரத்தில் அவர் செயல்படாமல் உனக்கு வேறு அவர் எப்போ செயல்படணும்னு நினைக்கிற? இவ்வளவு தூரம் நீ கூப்பிட்டு உன்னை ஏமாத்திட்டாரே, இவ்வளவு தூரம் நீ கூப்பிட்டு பார்த்த, இந்த தேவையை உனக்கு சந்திக்காமல் விட்டாரே. ஆமென். அல்லேலூயா. இந்த ஏமாற்றத்தின் சத்தத்தை உங்கள் சிந்தையில் விட்டு தேவன் மேலே உங்களை என்ன தடைய வைப்பான்? மனத்தாங்கல் அடைய வைப்பான். இந்த மனத்தாங்கல் அடைஞ்சிட்டிங்கன்னா சர்ச்சில் வந்து நான் கையை தூக்கி தேவனை ஆராதிங்கன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து எல்லாம் எப்படியே ஆராதிக்கலாம் அப்படின்னு தான் இருப்பீங்க. நான் என்னால் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும், கையை தூக்கி ஆராதிங்க, விடுதலையாக தேவனை ஆராதிங்க அப்படின்னு நான் சொல்லும்போது அப்பயும் இப்படி தட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னா உள்ள ஒரு மனத்தாங்கல் உட்காந்துருக்குன்னு அர்த்தம். அந்த மனத்தாங்கலை யார் ஏற்படுத்தியிருக்கான்? சொல்லுங்க. ஆனால் என்னை சுற்றி என்ன தீமை நடந்தாலும் எனக்கு அது என்ன இல்லை, கவலை இல்லை. ஒரு வசனத்தை வாசிங்க, யோவான் 13 வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய். நான் செய்கிறது இன்னதென்று இப்போது நீ அறியாய். இனிமேல் அறிவாய் என்றார். இனிமேல் அறிவாய் என்றார். இனிமேல் அறிவாய். எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? பிசாசு உங்க லைஃப்ல பண்ண விரும்புற பாயிண்ட் என்ன தெரியுமா? அவர் மேல ஒரு ஏமாற்றத்தை, அதாவது தேவன் உங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரியான எண்ணத்தை கொடுத்து, தேவன் ஒண்ணுமே உனக்கு செய்யறது இல்ல, எல்லாம் நீ தான் உழைக்கிற, நீ தான் கஷ்டப்படுற, நீ தான் கடன் அடைக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள கொடுத்து இருதயத்தில் ஒரு மனத்தாங்களை ஏற்படுத்தி தேவனை துதிக்க முடியாம ஆராதிக்க முடியாம உங்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறது தான் யாருடைய வேலை? ஆனா அங்க ஏசப்பா உங்களை பார்த்தனமா சொல்றாரு, நான் என்ன செய்கிறேன்றதை இப்ப நீ அறியாய். அல்லேலூயா. நான் என்ன செய்கிறேன்றதை இப்ப நீ அறியாய். எப்போதும் லைஃப்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எதிர்பார்க்கிற நேரத்தில் இயேசு செயல்படல அப்படின்றதுனால அவர் செயல்படாமல் இருக்கிறார்ன்ற அர்த்தம் இல்லை. இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? என் பிதா ஆதி முதல் கிரியை செய்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறபடினால், என் பிதா ஆதி முதல் கிரியை செய்கிறவராய் இருக்கிறபடினால் நானும் கிரியை செய்கிறவராய் நான் இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில கடினமான சூழல்கள் நடுவில், பிரச்சனையான பகுதிகள் நடுவில் யார் உங்கள் சார்பில் கிரியை செய்கிறார்களோ செய்யலையோ, நீங்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் உங்களுக்கென்று என் இயேசு கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கென்று என்று பிதா கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நம்ம தேவனுக்கு நிறைய நாமங்கள் இருக்குங்க. அவர் ஆறுதலின் தேவன், அவர் இரக்கத்தின் தேவன், அவர் மன உருக்கத்தின் தேவன், அவர் நீடிய சாந்தத்தை உடைய தேவன். இப்படிலாம் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. என் தேவனுக்கு இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? அவர் மறைந்திருக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 45:15. ஏசாயா 45:15 சொல்லுது, அவர் என்ன தேவனா? மறைந்திருக்கிற தேவன். சொல்லுங்க, என்ன இருக்கிற தேவன்?
இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். என்ன தேவனாய் இருக்கிறீர்? மறைத்துக் கொண்டிருக்கிற. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை பார்க்க முடியலையா? வாழ்க்கையில பிரச்சனையா, போராட்டமா, உபத்திரவமா, கண்ணீரா, 22 சரும பிரச்சனையா, அந்த பிரச்சனை எல்லாம் இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனை பார்க்க முடியலையா? நீ தேவனை பார்க்க முடியலன்றதுனால அங்க தேவன் இல்லைன்ற அர்த்தம் இல்ல. அங்கு தேவன் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சில நேரத்துல சொல்றேன் கவனிங்க, அவருக்கு தெரியும் எப்போ உங்களை தூக்கி நிறுத்தணும்ன்றது. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு கல்யாண வீட்டில் நான் ரொம்ப அழுதுட்டேன் பயங்கரமா. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு நான் நிறைய ஊழியம் செஞ்சிருக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு ஏகப்பட்ட ஊழியத்தை நான் தான் செஞ்சுருக்கிறேன். அந்த கல்யாண பந்தத்தில் இணைஞ்ச பிள்ளைகளுக்கு நிறைய ஊழியத்தை யார் தான் செஞ்சேன்? நிறையா நான் தான் செஞ்சுருக்கிறேன். என்னால் அதிகமாக அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த மேரேஜில் என்னமோ நான் ரொம்ப ஒதுக்கப்பட்டது போல் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. என்னமோ ஏதோ பாட்டு கச்சேரிக்கு நான் வந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்ல போனால். எனக்கு யூஸ்வலி இந்த ஸ்டேஜுக்கு போகிறது, போய் ஃப்ரண்ட்டில் உட்கார்றதுலாம் என் லைஃப்பில் இன்றைக்கி வரைக்கும் நான் விரும்பினதே இல்லை. எனக்கு எங்கே போனாலும் நான் வந்து அந்த கார்னரில் உட்காந்து எனக்கு துதிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, நான் அதை விரும்புவேன். இந்த போய் முன்னாடி உட்காரணும், ஸ்டேஜில் உட்காரணுன்ற ஆசை எனக்கு இருக்காது. ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். என்னுடைய வார்த்தைகள் எவ்வளவோ அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிச்சிருக்கு. இப்படி இருக்கும்போது அந்த அங்கே எனக்கு நான் அங்கே அனுபவித்த சில கணையினம் வந்து என்னமோ என் இருதயத்தை ரொம்ப கலங்கடிச்சிருச்சு. நேராக போய் காரில் உட்காந்து தேம்பி காரை போட்டு அழுதுட்டேன். அதான். ஆனால் அது அர்த்தமற்ற அழுக. எனக்கு எதுக்கு போய் இந்த சல்லி விஷயத்துக்கு போய் எதுக்குடா நீ அழுற அப்படின்றது எனக்கு புரியல. பொத்த அழுதுட்டு இருக்கிறேன். பிளஸ்ஸி நேராக காருக்குள்ள வந்துட்டு சரி விடு அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவனை எப்படி பார்க்குறாரு அதை பாரு. அவள் தேத்திக்கிட்டே இருக்கிறா. அப்போ நான் டக்குன்னு பிளஸ்ஸியப்பா சொன்னேன், நீ எனக்கு ஜோம் பண்ணுறியா அப்படின்னு. நான் பிளஸ்ஸியப்பா சொல்கிறேன், பிளஸ்ஸி இது நான் இல்லை, இதை எதிர்பார்க்குற ஆள் நான் இல்லை. ஆனால் ஏன் தேவன் இப்படி நடத்துறாருன்றதும் எனக்கு தெரியல. நீ எனக்காக ஜெபம் பண்ணுறியா அப்படின்னு. அந்த மேடை எனக்கு எப்படிப்பட்ட மேடைனா, நல்லா என் சத்துருக்கள் நடுவில்லாம் அப்படியே என் தலையை உயர்த்தி தேவன் வைக்கக்கூடிய ஒரு மேடை மாதிரி அது எனக்கு இருந்தது. ஸோ என் சிந்தையில் என்னன்னா, அட டே இன்னைக்கு நீ ஏறும் மேலே இவங்களுக்குலாம் இருக்குடா, இன்னைக்கு மூக்கு புடச்சி போகிறானுங்க இன்னைக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி என் சிந்தையில் யோசிச்சுட்டு இருக்கிறேன். தேவனை அந்த மேடையிலேருந்து தடுத்தார். ஹல்லேலூயா. காரில் அழுதுட்டு இருக்கிறேன். அப்போ என் மனைவி வந்து எனக்காக என் மேலே கையை வச்சு ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறா. அவள் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு என் காதுகள் திறக்கப்பட்டது. தேவனுடைய சத்தத்தை நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை என்னை நோக்கி வருது. ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார், தம்பி நீ என்ன ப்ரூஃப் பண்ணுறியா, நான் உன்னை ப்ரூஃப் பண்ணுறான்னு கேட்டார். என்னது? நீ என்ன ப்ரூஃப் பண்ணுறியா? புரியல ஆண்டவர் என்ன. அப்போ கர்த்தர் சொன்னார், இப்போ உன்னை மேடையில் நான் விட்டேன்னா நீ என்ன செய்வ சொல்லுங்க. இப்போ இந்த மேடையில் உன்னை ஏற்றுனா நீ என்ன செய்வ? என்ன கண்டிப்பா ப்ரூஃப் பண்ணிடுவேன் நான் உன் கூட இருக்கேன்றத. ஆனா நீ என்ன ப்ரூஃப் பண்ணனா, இங்க இருக்கிற இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள இருக்கிற 200 பேர் தான் அதை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா நான் உன்னை ப்ரூஃப் பண்ண அலோவ் பண்ணனா, நான் உன்னை ப்ரூஃப் பண்ண விட்டு கொடுத்தனா, இந்த 200 கிட்ட இல்ல, தேசங்கள் அறிய உன்னை வைப்பேன், நாடுகள் அறிய உன்னை வைப்பேன், பட்டணங்கள் அறிய வைப்பேன். அதாவது ஆதாம் முடி வந்து ஜீவ விருட்சத்தின் நன்மை தீமையும் வச்ச மாதிரி கர்த்தர் என்கிட்ட கேட்டாரு. 2 ஆப்ஷன் இருக்கு. செலக்ட் பண்ணிட்டு காரை விட்டு இறங்கு, நீ தொடர்றதே பண்ண உனக்கு அங்கே செய்யறேன்னாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. உனக்கு என்னடா இப்போ அங்கே நின்று ஊழியம் செய்யணும் அவ்வளோதானே. கர்த்தர் என்கிட்ட காரில் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இப்போ உன் முடி 2 ஆப்ஷன் வைக்கிறேன், செலக்ட் பண்ணு, வாயை திறந்து சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீ இப்போ இறங்கி நீ உள்ள நுழையும் போது அந்த காரியத்தை உனக்கு நான் செய்யறேன்னாரு கர்த்தர். அந்த காரை விட்டு இறங்கும் போது சிரிச்சுக்கிட்டே இறங்கி சொன்னேன், டாடி நான் இல்லை ஆண்டவரே, நீங்க என்ன ப்ரூஃப் பண்ணுங்க ஆண்டவரே. நான் ப்ரூஃப் பண்ணனா 200, நீங்க என்ன ப்ரூஃப் பண்ணீங்கன்னா 1000 லட்சம் கோடி. நான் சொல்றேன் கவனிங்க. சில நேரத்துல சில பிரச்சனைகள் நடுவுல, சில கண்ணீர்கள் நடுவுல என் தேவன் எங்க இருக்கிறாரு? ஏன் இந்த நேரத்துல அவர் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார்? ஏன் இந்த நேரத்துல அவர் எதுவுமே பேச மாட்டாரு, எதுவுமே பண்ண மாட்டாருன்னா, அந்த நேரத்துல அவர் வெளிப்பட்டு சில விஷயத்தை பண்ணாருன்னா அப்ப உண்டாகிற மகிமை சின்ன மகிமையா போயிடும். தேவன் ஒரு பெரிய மேட்ருக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். தேவன் ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. தேவன் ஒரு பெரிய சம்பவத்தை காத்துட்டு இருப்பாரு. அந்த பெரிய சம்பவம் வரும்போது வெளியே வந்து அடிப்பாரு பாருங்க, ஒரு அடி, அப்ப தூக்கி நிறுத்துவாருங்க உங்களை மேல. ஆனா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்னா, இந்த பகுதிகளை கடந்து வரும்போது உங்க மனசு ஆண்டவர் மேல மனத்தாங்க அடைஞ்சிடக்கூடாது. எனக்கு என் ஹார்ட்ல
ஒரு மனத்தாங்கல் ஏற்படுது அப்படின்றத நான் தெரிஞ்ச உடனே நான் திருப்பி அந்த கல்யாண மண்டபத்திலே உட்காந்துட்டுல எனக்கு தெரியும் இதுக்கு சொல்யூஷன் வந்து என் அம்மாவோ என் மனைவியோ சரி உடையபின்னு சொல்றதுனால எனக்கு என்ன ஆகாது, இது கிடைக்காது. இதுக்கு சொல்யூஷன் யார் தான் தர முடியும்? ஏன்னா என்னை ஏன் அவர் இப்படி நடத்திக்கிட்டு இருக்காருன்னு அவர் தான் எனக்கு பதில் கொடுக்க முடியும். அல்லேலூயா. தெரிச்ச நேரம் காருக்கு போய் காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஏசியை ஃபுல்லா வச்சுட்டு வெளியே சத்தம் கேட்டக்கூடாது. நல்ல ஆக்சிடென்ட் அழுதுட்டேன். அப்ப அழுகும் போது ஆண்டரை பார்த்து கேட்கிறேன், ஏன் ஒய் டாடி, ஏன் 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 இப்படி என்ன நடத்திட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு ஏன் இப்ப என்ன வெளியே கொண்டு வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? கர்த்தர் மேல இருந்து சொல்றாரு, சைலண்டா இரு, உன்னை எப்ப கொண்டு வரணும் எனக்கு தெரியும். இப்ப விட்டனா 200, நான் உன்னை அமிச்சனா வேற மாதிரி. ஹல்லேலூயா. கேட்டிருக்கிறீங்க, இந்த பாடுகள் நடுவில் ஏன் ஆண்டவரே அமைதியா இருக்கிறீங்க? இந்த பிரச்சனை நடுவில் ஏன் ஆண்டவரே அமைதியா இருக்கிறீங்க? இந்த போராட்ட நடுவில் ஏன் ஆண்டவரே அமைதியா இருக்கிறீங்க? சாசு உங்க லைஃப்ல பிரச்சனை கொண்டு வரும் போதெல்லாம் அவன் ஃபர்ஸ்ட் கை வைக்கிறது இது உங்க இமோஷனை. என்னத்த நான் அந்த 3 பாயிண்ட் சொன்னேன்ல, மைண்ட் நரேட்டிவ், ரெண்டாவது என்ன சொன்னேன், இமோஷன் இல்லை ஃபோக்கஸ், சாரி, ரெண்டாவது என்னன்னா ஃபோக்கஸ். உங்க நோக்கத்தை மாத்திடுவான். ஏன் உங்களால் ஆராதிக்க முடியாம போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் சிந்தையில் என்னத்தை ஓட்டுறான், ஒரு பிட்டை ஓட்டுறான் தம்பி, ஒரு நல்ல பிட்டை ஓட்டி நல்லா நம்ம சிந்தையில் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டாவது என்னத்தை மாத்திடுறான், சபைக்கு நம்ம வர்றது அவரை நல்லா ஆராதிக்க, நல்லா உயர்த்த. நம்மளால என்ன செய்யவே முடியாது. நமக்கு இங்க மேடையில் நின்று ஒருத்தர் அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துறது மேல நமக்கு என்ன இருக்காது, ஃபோக்கஸ் இருக்காது. பக்கத்தில் ஒருத்தர் முறுக்கு பாக்கெட்டை பிரிக்கும் போது என்ன எங்க போவோம்? அல்லேலூயா. இங்க நான் கத்தி பிரசங்கம் பண்ணும்போது உங்க ஃபோக்கஸ் எங்க இருக்காது. அந்த அம்மா கறி குழம்பு வச்சோன்னே, அந்த வீட்டில் கறி குழம்பு போல பசிக்குது, மணி வேற 11:30 ஆகுது. ஃபோக்கஸ் மாறும். பக்கத்தில் சொல்லுங்க, ஃபோக்கஸ் மாறும். இந்த ஃபோக்கஸ் மாறினோடனே ஆட்டோமேட்டிக்கா பாடி லாங்குவேஜ் என்ன ஆயிடும்? பிரசங்கத்தை எப்படி உட்காந்து கேட்கணும்? ஆமென் ஹல்லேலூயா அப்படி கேட்கணும். ஆனா இப்ப பிரசங்கம் எப்படி தெரியுமா? பக்கத்தில் செக்கிங் வேற, நம்ம மட்டும் தான் தூங்குறோமா இல்லை அவரும் சேர்ந்து தூங்குறாரா? இது செய்தி வேலையில். ஆராதனையிலும் இதே தான். சிந்தையில் என்ன ஓட ஆரம்பிச்சிடும்? ஆமாம், இவன் மன சுற்றின்னு மொதல் ஆரம்பிப்பான். அப்புறம் எப்படி எல்லாரையும் கையை தூக்கு காலை தூக்குன்னு எல்லாத்தையும் என்ன செய்வான்? சுற்றுன்னுவான். என்னத்தை சுற்றி என்னத்தை வாழ்க்கையில் ஒன்றும் சுத்த மாட்டேங்குது அப்படின்னு இப்படி சிந்தையில் ஒரு கதையை என்ன பண்ணிடுவான்? ஓட்டுனோடனே இப்போ ஆராதிக்கிறதுலேருந்து உங்கள் ஃபோக்கஸ் என்ன ஆகிடும்? நான் இப்படி பண்ணுங்க என்னன்னா உங்கள் ஃபோக்கஸ் மாதிரி இப்படி போயிட்டுருக்கும். ஆட்டோமேட்டிக்காக மூணாவது எது டிஸ்டர்ப் ஆகுது? ஃபோக்கஸ் மாறினாலே, வர்ஷிப்போட ஃபோக்கஸ் மாறினாலே பாடி லாங்குவேஜ் என்ன ஆயிடுது? பாடி லாங்குவேஜ் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிடுது. இயேசு நாமத்தில் அதை அடித்து உடைங்க. நேற்று கூட ஒரு சபையோட லைவை நான் பார்த்துட்டு இருந்தேன். மேலே ஒரு சாதாரண பாட்டு பாடுறாங்க, கீழே ஒரு அம்மா ஆராதிக்குது நல்லா, இப்படி ரொம்ப ரொம்ப நல்ல வரையா இப்படி பாடிட்டு இருக்கு. நான் சொல்கிறேங்க, அதுதான் மனத்தாங்கல் அடையாத இருதயம். அதுதான் மனத்தாங்கல் அடையாத இருதயம். அதுதான் ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாத இருதயம். எஸ், என் லைஃப்பில் கடன் இருக்கிறது உண்மை. எஸ், என் லைஃப்பில் பிரச்சனைகள் இருக்கிறது உண்மை. எஸ், என் சரீரத்தில் வியாதி இருக்கிறது உண்மை. எஸ், என் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் இருக்கிறது உண்மை. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு நான் மனத்தாங்கல் அடைந்து அதுக்கேற்ற மாதிரி உட்காந்துக்க போகிற ஆள் நான் கிடையாது. வர்ஷிப்னால என்ன தெரியுமா? ஆராதனை என்றாலே என் பிரச்சனைக்கு ரிவர்ஸா ஒரு இமோஷனை ஏற்படுத்துறேன் பாருங்க. அல்லேலூயா. வர்ஷிப் என்ன தெரியுமா? ஆராதனை என்னன்னா என் பிரச்சனை ஒன்னா இருக்கு, ஆனா அந்த பிரச்சனைகள் நடுவுல ஆப்போசிட் ரியாக்ஷன் எடுக்கிறேன் பாருங்க. பக்கம் சொல்லுங்க, நீ ஆப்போசிட் ரியாக்ஷனை தேவ பிரச்சனத்துல நீ எடுக்கிறதுக்கு பேர் தான் ஆராதனை. அண்ணால் வருஷம் அந்த அவளை சக்காலத்தி அவளை என்ன செய்து கொண்டே இருந்தாலும், ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாலும், இந்த அம்மா பொறுத்து அழுது பார்த்துச்சு. போர் சேவகனா வாழ்ந்து பார்த்துச்சு. என்ன சேவகனா? போர் சேவகனா வாழ்ந்து தீங்க அனுபவிச்சு பார்த்து இதுக்கு மேல இப்படி இருக்கிறது என்ன இல்லை, நல்லது இல்லை. இப்ப என்னமேட்டா என்ன எந்திரிச்சிடணும், போர் வீரனா எந்திரிச்சாதான்டா உண்டுன்னு சொல்லி நேரம் ஆண்டர் பிரசன்ஸுக்கு போச்சான். அங்க கத்தி அழுது தன்னோட இருதயத்தை எல்லாம் தேவன் என்ன பண்ணிச்சான்? ஊற்றுச்சான். ஊத்தின பிறகு வசனம் சொல்லுது, அவள் மீண்டும் துக்கமுகமா இருக்கவில்லை. காட்ஸ் பிரசன்ஸ்க்கு வந்துட்டீங்கன்னா உங்க பிரச்சனை ஒன்றா இருக்கட்டும், உங்க போராட்டம் ஒன்றா இருக்கட்டும், எல்லாத்தையும் மறந்துட்டு கர்த்தர் சமூகத்தில் ஆடி பாடி நல்லா அவரை துதிச்சு உயர்த்திட்டு இங்கிருந்து போகும்போது அந்த கடனை குறித்த கவலையே இல்லாமல் போய் பாருங்க, அந்த வியாதியை குறித்த கவலையே இல்லாமல் போய் பாருங்க, அந்த நோய் நொடியை குறித்த கவலையே இல்லாமல் போய் பாருங்க.
கர்த்தர் சகலவற்றில் ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வருவார். சங்கீதம் 91ல 3வது வசனம் தவுத்து, சாரி 3வது வசனத்திலிருந்து, எத்தனை வசனத்திலிருந்து? 3வது வசனத்திலிருந்து எத்தனை பிரச்சனை வருது? அதுல வருதா வரலையா? உனக்கு விரோதமா எத்தனை பேர் வரான்? 1000 பேர். உன் வலது பக்கத்துல 10000 பேர். பகலிலே வெயிலாயிலும். வசனத்தை மாத்தி சொல்லாதீங்க, கரெக்டா படிங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். தப்புவிப்பார் விட்டுருங்க. ஆனா என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத மட்டும் படிங்க. வேடனுடைய கண்ணி இருக்கு, பாலாக்கும் கொள்ளை நோய் இருக்கு, அப்புறம் பகலில் பறக்கும் அம்பு, இலி நடமாடும் கொள்ளை நோய். என்னென்ன பிரச்சனை வருது பாருங்க. வேடன், பாலாக்கும் சங்காரத்துக்கும், சங்காரம், உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர், உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து. இவ்வளவு பிரச்சனை இந்த சங்கீதம் 91ல வந்துகிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஆனா இவ்வளவு பிரச்சனையும் செயல்பட முடியாம போற ஒரு பகுதி இருக்கு. ஆமென். வேடனுடைய கண்ணி, பாலாக்கும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம், மதியத்தில் பாலாக்கும் சங்காரம், உன் பக்கத்துல 1000 பேர், உன் வலது பக்கத்துல 10000 பேர், இன்னும் இப்படி ஏகப்பட்ட மேட்ரு அந்த 2-3 வசனங்கள்ல வந்தாலும், பகலமா சொல்லுங்க, இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒண்ணுமில்லாம போற ஒரு இடம் இருக்கு. அந்த ஒண்ணுமில்லாம போற இடம் எந்த இடம்னா சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டானா அவனை சுத்தி எத்தனை அம்பு விட்டாலும் அந்த அம்பு வரும், ஆனால் உன்னதமானவரை தாண்டாது. ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், அதுதான் பிரசன்ஸ்குள்ள உங்களை கொண்டு போய் மறைச்சுக்கிறது. தாவீதால ஏன் கோலியாத்தை ஜெயிக்க முடிந்தது? தாவீதால ஏன் எல்லா யுத்தத்திலும் ஜெயம் பெற முடிந்ததுன்னா, தாவீதுக்கு ஈட்டியோ கேடயமோ பட்டயமோ அவன் பாதுகாப்பல்ல, மாறாக அவன் சுமக்கிற தேவ பிரசன்னமே அவனுக்கு பாதுகாப்பா இருந்தது. ஹல்லேலூயா. நாளைக்கு ஒரு வாலிபால் மேட்ச்னா இன்னைக்கு வரைக்கும் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நடக்குமா நடக்காதா? நாளைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்னா இன்னைக்கு வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் அடுத்த நாள் இதில் இறங்குவாங்க. தாவீதுக்கு என்னப்பா பிராக்டிஸ் எடுத்துன்னு கேட்டா, போறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் வரைக்கும் பாடிட்டே இருப்பான். போய் கத்தி எடுத்து யுத்தத்தில் நிற்கிறதுக்கு 10 நிமிஷம் முடி வரைக்கும் என்ன பண்ணிட்டே தான் இருப்பான்? துதிச்சுக்கிட்டே இருப்பான், ஆராதிச்சுக்கிட்டே இருப்பான், டான்ஸை போட்டுக்கிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. மன சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவே. தாவீது மனைவி வந்து சொல்லியிருப்பாங்க, ஏங்க நாளைக்கு அங்க என்ன இருக்கு? யுத்தம் இருக்கு. இப்ப தாவீது பாடியிருப்பாரு, பயமே என் வாழ்வில் ஆள்வதில்லை, என் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்ம கேட்கும், ஏங்க உயிரோட வந்துருவீங்களா? நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுதே. காரணம், யாவே நீர் என்றும் என் தெய்வ, தலைமுறை தலைமுறையா. நமக்கு தாவீது பதில் சொல்லியிருப்பாரு, நான் மட்டும் ஜெயமா வருவேன் நினைக்காத. நாளைக்கு என் பிள்ளை யுத்தத்துல வந்தாலும், நாளைக்கு என் தலைமுறையே யுத்தத்துல வந்தாலும் என் தலைமுறையே தோக்காது. ஏன்னா தலைமுறைகளை தாங்கி பிடிக்கிற ஒரு தேவன் என் கூட இருக்கிறாரு. அவர் தயவு என் மேல இருக்கு, அவர் கிருபை என் மேல இருக்கு. ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சு முடிக்கலாம். சங்கீதம் 149 8 வாசிங்க. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். சில பேரை நான் பார்த்து நான் சொல்றேன், சில பேர்லாம் ஆராதனை வேலையில பாத்தீங்கன்னா அந்த கையை மூடிக்கிட்டே பாடுறது. என்னத்தை மூடிக்கிட்டே? நான் சொல்றேன், ஆராதிக்கிற வேலையில உங்க கையை அந்த இப்படியே மூடிக்கிறது, இதெல்லாம் தயவுசெய்து என்ன செய்யாதீங்க. இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய ஆவியிலே நான் பார்க்கிறேன், கர்த்தருக்கு இருக்கிற சில பேருக்கு கார்களை தேவன் தருகிறார். இதை நான் இப்ப ஆராதனை நேரத்தில் சொன்னா எல்லார் கையும் எங்க போயிடும்? காரை தராரு, வீடை தராரு, வாகனத்தை தராருன்னு சொன்னா கை கால் எல்லாம் மேல போயிடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆராதிக்கும் போது உன் கையை அப்பாட்ட உயர்த்திப்பார், உன் கையை அப்பா சமூகத்தில் அசைச்சுப்பார். நல்லா கவனிங்க. ஷவுட்டட் பிரைசஸ் பைபிள்ல போட்டிருக்கு. அவர்கள் வாயில் கர்த்தரை, இந்த கர்த்தரை உயர்த்தும் துதின்னா அது என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த கர்த்தரை உயர்த்தும் துதின்றது கீழே 6 விஷயங்கள் இருக்கு. உயர்த்தும் துதி என்ன துதி? சொல்லுங்க. ஷவுட்டட் பிரைசஸ் சொல்லுங்க. இந்த ஷவுட்டட் பிரைசஸ் தான் வாரிங் வெப்பன்ஸ். ஆமென்.
இந்த ஷவுட்டட் பிரைசஸ் இருக்குல்ல, இந்த உயர்த்தும் துதி இருக்குல்ல, இந்த உயர்த்தும் துதி தான் யுத்த ஆயுதங்கள். ஆமென். இந்த உயர்த்தும் துதி தான் என்னவா இருக்கிறது? யுத்த ஆயுதங்களா இருக்குது. இந்த யுத்த ஆயுதங்கள் தான் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசின் வல்லமைகளை தடுக்கிறதா இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு யுத்த வீரனுக்கு என்ன தேவை? என்ன தேவை? அங்க ஒருத்தர் ஈட்டியா எய்யும் போது அதை தடுக்கிறது எது? தடுக்கிறது எது? கேடகம் மட்டும் ஒருத்தனுக்கு இருந்தா பத்துமா? என்ன வேணும்? ஈட்டி வேணும், கத்தி வேணும், கொஞ்சம் குண்டுகள் வேணும், கடிச்சு என்ன செய்யணும்? ஸோ இவ்வளோ மேட்ரை தூக்கிட்டு தான் நம்மளால என்ன செய்வான்? யுத்தத்துக்கு போவான். ஹல்லேலூயா. ஸோ ஒரு யுத்தத்தை நடப்பிக்கிறதுக்கு எப்படி இத்தனை ஆயுதங்கள் தேவைப்படுகிறதோ, இந்த உயர்த்தும் துதின்னு சொல்லுதுல்ல பைபிள்ல, என்னது? இந்த உயர்த்தும் துதி என்பது அது ஒரு யுத்த ஆயுதம். உயர்த்தும் துதி என்பது என்னது? உயர்த்தும் துதினா ஷவுட்டட் பிரைசஸ். ஷவுட்டட் பிரைசஸ்னா கத்தி துதிப்பது. ஹல்லேலூயா. முழு பலத்தோடு துதிப்பது, முழு விடுதலையோடு துதிப்பது. இது ஒரு யுத்த ஆயுதம். இந்த யுத்த ஆயுதம் என்ன செய்யணும்? உங்களுக்கு விரோதமாய் வருகிற வல்லமையில என்ன செய்யும்? சொல்லுங்க. ஸோ அந்த ஷவுட்டட் பிரைசஸ், அந்த உயர்த்தும் துதி என்னன்றத லிஸ்ட் சொல்றேன் கவனிங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் துதி, ரெண்டாவது வர்ஷிப் ஆராதனை, மூன்றாவது ஜாய் சந்தோஷம், மூணாவது என்னது? ஜாய். எத்தனை பேருக்கு தெரியும் அன்னைக்கு 7 மணி நேரம் ஆராதனையில் இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரங்க வந்து உட்காந்துருந்தாங்க. ஊழியக்காரங்களை உட்கார வச்சுருந்தேன். அதில் ஒரு அக்கா இங்கே தேவனை ஆராதிக்க ஆரம்பித்த உடனே அவங்க பாட்டுக்கு ஜாயில் ஃபில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு ஒரு 2 மணி நேரம் ஆச்சு இருக்கும். அவங்க பாட்டுக்கு அட்டே தான் உட்காந்தாங்க. நான் ஸ்டாப்பாக சிரிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. இங்கேருந்து நான் முடிச்சுட்டு போய் அங்கே உட்காரும்போது தேவ பிரசனத்தை அந்த எல்லையில் அப்படியே உணர்ந்தேன். தெரியுமா? சீரியஸாக சொல்கிறேன். ஜாய், இந்த ஜாய் ஒரு உயர்த்தும் துதி. என்னது? வீட்டில் உங்கள் பிரச்சனையெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் எழுதிட்டு அதை அப்படி எடுத்து பார்த்து என்ன பண்ணுங்க? சிரிப்பே வரலனாலும் ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணிகிட்டே இருங்க, அதை பார்த்து சிரிங்க. அவனை கொஞ்சம் கேவலமாக ஃபீல் பண்ண வைங்க. ஹல்லேலூயா. இப்போ சர்ச்சு முடிஞ்சு இப்போ இப்படி எந்திரிக்கிறீங்க, இப்படி போகும்போது நான் உங்கள்கிட்ட அப்படின்றேன், என்ன ஆகும்? உடனே வீட்டில் போய் உடனே என்ன செய்வீங்க? இந்த எபிக்கு ரொம்ப நக்கல்பா, நான் நடந்து போகிறேன், அவனை பார்த்து. இப்போ எழுதுங்க, கடன், வியாதி, பிரச்சனை, போராட்டம் எழுதிட்டு அதை பார்த்து ஹல்லேலூயா சிரிச்சு பாருங்க. நீங்க சிரிக்கிறதே ஒரு துதி. நல்லா சத்தமா நீங்க சிரிக்கிறதே ஒரு துதி. ஹல்லேலூயா. இது ஒரு உயர்த்தும் துதி. மூணாவது டான்ஸ். மூணாவது என்னது? சொல்லுங்க. பிரச்சனையா, போராட்டமா? இந்த டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிங்கனாலே பிசாசு என்ன ஆக ஆரம்பிக்கும்? என்னடா பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறான், இவன் என்ன செஞ்சுட்டே இருக்கிறான்? ஆடிட்டே இருக்கிறானே. ஏன்னா இதுதான் ஒரு தேவனை உயர்த்தும் துதி. அஞ்சாவது, இந்த தடவை நம்ம மனசுல ஆவினவர் ஏவனதுனால ஒரு 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இந்த தடவை 7 மணி ஆராதனையை முடிச்சாச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு? ஆக்சுவலி எங்களால் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த தடவை இறங்க முடியல. ஏன்னா எங்களுக்கே தெரில, டைம் பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு. 7 மணி நேரம் சத்தியமாக பத்தலை, ஓப்பனாக சொல்ல போனால். ஸோ நாங்கள் பிளான் பண்ண எந்த மேட்ரையுமே செய்ய முடியல. அதனால அன்னைக்கு ஒரு 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டோட முடிஞ்சிருச்சு. ஏன்னா தேவனை உயர்த்துகிற 5வது ஆயுதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இசை வாத்தியங்கள். அடுத்த முறை ஸ்டேஜே ரொப்ப போகிறோம் இயேசு நாமத்தில். ஒரு 2 கிட்டாரு, ஒரு ட்ரம்ஸு, ஒரு கீபோர்டு, பேடுன்னு போட்டு எப்படிலாம் அடிச்சு தேவனை ஆராதிக்க முடியுமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஸோ நான் சொல்றேங்க, தெரிலன்ட்டு சில நேரத்துக்கு சொல்றேங்க. நீங்க என்னுடைய ஊழிய பிரயாணத்தில் என் கூட இருக்கிற பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் காரில் ட்ராவல் பண்ணும்போது சில நேரத்துக்கு பேச மாட்டேன், செய்தி கேட்க மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன். ஒரு மியூசிக்கை மட்டும் காரில் சைலண்டாக போட்டு விட்டுருவேன். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஜஸ்ட் ஒரு மியூசிக் என் காரில் ஓடும். எப்படி ஓடுனா, இந்த பாட்டுலாம் இருக்குல்ல, ஏசு வாசி, இப்படி ஓடிட்டே இருக்கும் என் காரில். இப்படி ஓடிட்டே இருக்கும் என் கார், டிராவல் பண்ணிட்டே இருக்கும். அவ்வளோதான். இந்த மியூசிக் மட்டும் என் காதில் ஓடிட்டே இருக்கும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அப்படியே வாயில ரஹல் மராத்துனோரலோ கோசே கச்சனதன ரல மமா மாரா ஷடடடடடா ஓ ரிவாலா கசே துனதனரலோ ஷடடடடா ரிமாலா கசே ருமாலா மதனரலா கசட்டனதனரலா ஷடடடபா துனரலோ கோசே ரல மமா கதனரலா. ஃபீல் பண்ண முடியுதா பிரசன்ஸை? ரிமாலா கசே. அவ்வளோதான்.
போய் மீட்டிங்கில் நின்னா அங்கே பிச்சுட்டு நடக்கும். கர்த்தர் காரியங்களை செய்வார். மியூசிக்கே வர்ஷிப் தான். இதெல்லாம் தான் துதிக்கிற ஆயுதங்கள். நான் சொல்றேன், எப்பெல்லாம் போராட்டங்கள் உங்களை அழுத்துகிறதோ, எப்பெல்லாம் பிரச்சனைகள் உங்களை அழுத்துகிறதோ, அதுக்கு ஏற்ற அந்த பிரச்சனைங்க உங்களை கொண்டு போற லாங்குவேஜுக்கு போகாதீங்க. ஆப்போசிட் லாங்குவேஜ் எடுங்க, ஆப்போசிட் ரூட் எடுங்க. அது உங்களை இப்படி அழுத்துட்டு போகுதுன்னா நீங்க திருப்பிக்கிட்டு இப்படி இழுங்க அதை. அல்லேலூயா. உங்க பிரச்சனைக்கும் நீங்க ஆடுற ஆட்டத்துக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஏன்னா கர்த்தர் வர நாட்களில் நம்ம சபையில போர் சேவகர்கள் அல்ல, போர் வீரர்களை தேவன் எழுப்ப விரும்புகிறார். நீங்க போர் சேவகன்ற இடத்துல இருந்து போர் வீரனா மாறுங்க. ஏன்னா போர் சேவகன் யார்? யுத்தத்தின் நடுவில் ஓடி போகிறவன். யுத்தத்தில் தீங்கு அனுபவிப்பவன் யாரு? போர் சேவகன். ஆனா போர் வீரன் யார்? என் ஜனங்களுக்கு இது வந்து சேரணும். அல்லேலூயா. இது என் ஜனத்தினுடைய உடைமை. இதை இவன் கொள்ளையாடி போவது சரியில்லை. அல்லேலூயா. என்னுடைய வீட்டுல ஆஸ்தி ஐஸ்வர்யமும் இருக்கணும், வாரி இறக்கணும், நான் ஏழைகளுக்கு கொடுக்கணும், என் நீதி என்றென்றைக்கு நிற்கணும், என் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும், பூமியில என் சந்ததி பலத்து இருக்கணும். இதுதான் என் வீட்டு மேல இருக்கிற ஆசீர்வாதம். இதுதான் என்னுடைய சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை ஒரு பெலிஸ்தியனாகிய பிசாசு, இந்த சுதந்திரத்தை ஒரு அசுத்த ஆவி வியாதியின் மூலமாவோ, தரித்திரத்தின் மூலமாவோ, கடனின் மூலமாவோ திருடி கொண்டு போகுமே. ஆனா நான் அந்த தீங்கை அனுபவிச்சு கொண்டே இனிமேட்டு நான் இருக்க போவது இல்லை. நான் யுத்த வீரனா இனி என் குடும்பத்துக்கு எழுந்து நான் நிற்க போறேன். நான் ஆராதிக்க போறேன், நான் துதிக்க போறேன், நான் ஆடி பாடி தேவனை உயர்த்த போறேன். இந்த துதி ஆராதனை என்ன செய்ய போகுது? இயேசுவின் நாமத்துல எல்லா அசுத்த ஆவியும் விலகி ஓட போகுது. சவுல அசுத்த ஆவி பிடிச்சிருந்துச்சான். நல்லா கவனிங்க. சவுல அசுத்த ஆவி என்ன செஞ்சுச்சான்? பிடிச்சிருந்துச்சான். தாவீது சும்மா அவன் தான் ஹார்ப் எடுத்துட்டு வந்து தன்னுடைய ஹார்ப் எடுத்துட்டு வந்து அதை இசைத்து பாட ஆரம்பித்தானா. வசனம் சொல்லுது அசுத்தாவி ஓடினது. துதிக்க அசுத்தாவி ஓடும், துதிக்க கட்டுகள் உடையும். பவுலும் சீலாவின் தொழில் மரத்துல தலையில கட்டி தொங்க விட்டு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. என்ன இன்ஃபர்மேஷன்? நாளைக்கு காலையில அவன் தலை இருக்காதுப்பா. இதை சொல்லும் போது நீங்க என்ன செய்வீங்க? நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஆண்டவரே, என் ஆவியை கையில ஒப்பு கொடுக்கிறேன், ரத்த சாட்சியா உமக்காய் நான் என்ன செய்கிறேன் சொல்லுங்க. பக்கல்ல நாங்கள் நிறைய போனோம்ல, அந்த திருவண்ணாமலைக்கு வந்த பாஸ்டர் சொன்னார், நார்த் இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறார். ஊழியத்துக்கு போனப்போ அந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸான இடமா. போகும்போதே அவங்க ஒய்ஃப்லாம் எங்கே போகணுமாங்க, எங்கே போகணுமாங்க, எங்கே போகணுமாங்கன்னு என்ன பண்ணாராம் கேட்டாங்களாம். நான் போயதான் அவனை என்ன பண்ணிட்டாரான், கிளம்பி போயிட்டாரான். அங்கேருந்து போனோடனே சண்டே காலையில் சர்வீஸ் ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னாராம், ஐயா இந்த ஏரியா ரொம்ப மோசமான ஏரியா, ஆராதிக்கும் போது துதிக்கும் போது எப்போ வேணால் வந்து யார் வேணா என்ன செய்யலாம், நம்மளை அடிக்கலான்னு சொன்னப்போ இவர் உடனே அப்படி சிரிச்சாராம். இவர் சொன்னாராம், சிரிக்கலாம் செய்யாதீங்க, எப்போ வேணால் வந்து என்ன செய்வான், குத்துவான். எப்போ வேணால் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக ரத்த சாட்சியாக மறிக்க வேண்டியதாக இருக்கும். நான் என்னைக்கோ என் வாழ்க்கையை ஆண்டருக்கு என்ன பண்ணிட்டேன், ரத்த சாட்சியாக மறிச்சிட்டேன்னாராம். அன்னைக்கு ஒரு ஸ்டேஜில் விட்டா சவுண்டில் ஊரை சுற்றி வந்துட்டான் எல்லாரும். வந்து நின்னாடா கத்துறீங்க, எங்கே எதிராக வந்திருக்கிறீங்க, நீ என்ன தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ளே இறங்கிட்டானா. இறங்கினோடனே நேரம் கேட்டானா, யாரா பாஸ்டர்ன்னு கேட்டானா. என்னது? இவர் உடனே எந்திரிச்சு நின்னாராம். அம்புட்டு ஜனத்தையும் விட்டுட்டான். வந்த இவர் என்ன செஞ்சுட்டான், விட்டான். நேராக அவரை மட்டும் ரூமில் தூக்கி கொண்டு போய் வச்சு வாயிலே நங்கு நங்கு நங்குன்னு என்ன பண்ணியிருக்கிறான். லெஃப்ட்டில் ஒரு பஞ்சு, மூக்கில் ஒரு ஹூக்கு, சங்கு சங்குன்னு வச்சு மூஞ்சி உடஞ்சி என்ன இறங்குது, ரத்தம் வலியும் போது அவர் அங்கேருந்து வந்து இவரை பார்த்து சொன்னாராம், ஐயா பார்த்தீங்களா ஐயா, என் மூக்கில் எப்படி ரத்தம் வலிக்குதுன்னு பார்த்தீங்களாயான்னு கேட்டப்ப இவர் கேட்டாராம், பேசுனது யாரு, பேசுனது யாரு, நான். அந்த ஊர்லேருந்து கிளம்பி இந்த ஊருக்கு வந்தது யாரு? இப்போ ஆக்சுவலி இப்போ ரத்தம் வலிய வேண்டியது யாருக்கு சொல்லுங்க. இவர் கேட்டாராம், ஏன் எனக்கு ரத்தம் வலியில் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். ஏன்யா, நீ காலையில் வாயை திறந்தே ரத்த சாட்சி ரத்த சாட்சி ரத்த சாட்சி நீ சொன்ன, நான் வந்து அவரே சாட்சி, அவரே எனக்கு சாட்சி, அவரே எனக்கு சாட்சி நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இங்கே உன் வாயில் நீ சொன்ன மாதிரி என்னத்தை வாங்கிட்ட, அவனவன் வாயின் பலனால் அவனவன். அவர் அதிர்ச்சி. அவர் சொன்னாராம், இன்னிலேருந்து உன் வாயை திறந்து இந்த ரத்த சாட்சி ரத்த சாட்சின்னு சொல்கிறது முதல் என்ன செய்ய நிறுத்து. அது அன்னைக்கு வெளிப்பாடு இல்லாத காலகட்டம். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு வெளிப்பாட்டை கொடுத்துருக்கிறார். நீ தீங்கு அனுபவிக்கிற போர் சேவகன், எழும்பி நின்ற யுத்தம் செய்கிற போர் வீரன். அல்லேலூயா. அவர் அப்படியே கூட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு சொன்னாங்களாம், உன்னை காலி பண்ணிட்டடா, உன்னை சாவடிக்கிட்டா அப்படின்னு கேட்டானா. இவர் சொன்னாராம், ஏய் நீ சாவடிச்சிருவே அப்படின்றதுக்காகலாம் பயந்து நான் வந்து உன்ட்ட நிற்கலடா, நீ கூப்பிட்டே இருந்தாண்டா வந்து நான் என்னடா செய்யணும் சொல்கிறான்னு கேட்டாரான். அல்லேலூயா. இவர் சொல்லிட்டே இருக்கும்போது அங்கே ஜெபிச்சிருக்கிறாரு. இவரை அடிக்கணும்னு வந்தவன் அங்கேயே தொப்புன்னு விழுந்துருக்கிறான்.
இதுதான் ஒரு போர் வீரனுடைய அழகு. உங்களுக்கு விரோதமா எழும்புறவன் இப்படிதான் விழணும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. என்னக்கா பிரசன்ஸை சுமந்து பாருங்க, நல்லா தேவனை ஆராய்ச்சி துதிச்சு பாருங்க. ஓங்குற கை அப்படியே உழுவும், தம்முன்னு கீழே ஓங்குற கை அப்படியே உழுவும், அப்படியே ஓடும். அதால உங்க மேல கை ஓங்க முடியாது, அதால உங்களை எதுவும் பேச முடியாது. வாயை திறந்தாலும் யாரோ ஓங்கி அப்புறம் மாதிரியே இருக்கும். சத்தியமா தேவன் செய்வார். அல்லேலூயா. நம்ம சர்ச்சு கட்டும்போது அப்படிதான் ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனான். டேடி நைட்டே போய் என்னத்தை போட்டாச்சு, அல்லேலூயான்னு முழங்கால் போட்டாச்சு. அவன் நைட்டு போய் தூங்கும்போது ஏதோ நெஞ்சு மேலே ஏறி வந்து உட்காந்து கழுத்தை பிடிச்சி வச்சு அடுத்த நாள் வந்து சொல்கிறான், என்ன பண்ணீங்க நேற்று ராத்திரி? ஏதோ என் நெஞ்சு மேலே என்ன செய்யுது? பக்கலப்பா சொல்லுங்க, நீ துதிச்சு பாரு, ஆராதிச்சு பாரு, உன் பிசாசு நெஞ்சு மேலெல்லாம் ஏதாச்சும் ஒன்று ஏறி உட்காரும். அல்லேலூயா. பிசாசு மேலே பிசாசே ஏறி உட்காரும். ஏறி உட்காந்து வேணாம் அவன்கிட்ட வச்சுக்காத, அவனை விட்டுரு, நீ தப்பான இடத்துல கை வச்சிருக்கிற, நீ கை வைக்க வேண்டிய இடம் எங்கே இல்லை, அந்த இடம் இல்லை. ஏன்னா அவனுடைய அட்ரஸ், அவனுடைய டிகிரி, அவன் ஆராதிக்கிறவன், அவன் பேருக்கு முன்னாடி பாரு ஆராதனை வீரன்னு போட்டிருக்கு. அவன் மேல கை வச்சனா உனக்கு தான் என்னது எழுது நில்லுங்க.